உலக தமிழ் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். இன்னும் ஒரு வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் இன்றைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய வெளிச்சம் இன்றைய நாளுக்குரிய ஒரு முக்கியமான விடயத்தை தொட்டு நேற்றைய வெளிச்சத்தினுடைய தொடர்ச்சியாகவும் இடம்பெறவிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் நேற்றைய பொழுது அமெரிக்கா ஸ்ரீலங்காவினுடைய நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கையை அமுல்படுத்துமாறு கோருகிற அந்த பிரேரணையை அங்கே முன்வைத்திருக்கிறது. ஆகவே அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் பற்றி நாங்கள் இன்றைய பொழுதில் பேச காத்திருக்கிறோம். அதனோடு சார்ந்து இந்த அமெரிக்காவினுடைய வேலை திட்டம், ஸ்ரீலங்கா அரசினுடைய வேலை திட்டம், தமிழர்களுடைய அரசியல் எதிர்காலம், இந்த 3 விடயங்கள் சம்பந்தப்பட்டதாக அதில் பேசப்படக்கூடிய ஏனைய முக்கிய விவகாரங்களையும் நேற்றைய வெளிச்சம் நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக இன்றைய முறையும் நாங்கள் ஆய்வாளர் நிர்மானிஷன் பாலசுந்தரம் அவர்களோடு பேச காத்திருக்கிறோம். அவரை பற்றி குறிப்பிடுவதாக இருந்தால், கடந்த 10 வருடங்களுக்கு மேல் பல்வேறு ஊடகத்துறைகளில் தாயகத்திலும் வெளிநாட்டிலும் பணியாற்றி வருகின்றார். அதே சமகாலத்தில் மனித உரிமை செயற்பாடுகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றவர். இந்த சமாதானம் மற்றும் முரண்பாட்டு கற்கைகளுக்கான துறையில் முதுமானி பட்டத்தை முடித்துவிட்டு இப்போது தொடர்ச்சியாக ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றார். அவரோடு நாங்கள் இன்றைய பொழுது தொடர்ச்சியாக உரையாடலாம். நிர்மானிஷன், மீண்டும் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம் தினேஷ். நேற்றைய நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதிலே ஒரு முக்கியமான அங்கமாக இந்த ஜெனீவா அமெரிக்காவினுடைய பிரேரணை வந்திருக்கிறது. ஆகவே அதிலே தொட்டு ஆரம்பிப்பது பொருத்தம் என்றுதான் நான் நினைக்கிறேன். உண்மையில் பிரதானமாக நாங்கள் பார்க்கிறோம், இந்த ஸ்ரீலங்கா அரசு வெளியிட்ட நல்லிணக்க ஆணைக்குழு, அந்த நல்லிணக்க ஆணைக்குழுவினை ஐக்கிய நாடுகள் சபையினர் நிபுணர் குழு ஏற்கனவே நிராகரித்திருந்தது. அது ஒரு அர்த்தமற்ற எந்த விதமான உள்ளீடும் இல்லாத ஒரு ஆணைக்குழு என்றுதான் பலரும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை, அந்த ஆணைக்குழுவினுடைய சிபாரிசுகளை அமுல்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா கூறுகின்றமை விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு தமிழ் தரப்பு சொல்லுகிறது, அமெரிக்கா மனித உரிமைகளுக்காக கொஞ்சமேனும் பேசுகிறதே, ஆகவே நாங்கள் அதனை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு தரப்பு சொல்கிறது, அவர்கள் ஸ்ரீலங்கா அரசினுடைய அறிக்கை அமுல்படுத்த சொல்லி கேட்பது ஒன்றும் பெரிய விடயமில்லை, இதற்காக நீங்கள் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்ய தேவையில்லை என்று சொல்கிறார்கள். நாங்கள் அந்த கருத்தியல் விவாதத்துக்கு போவதற்கு இடையில் இந்த பிரேரணை சபையில் கொண்டு வரப்பட்டது எதனை காட்டுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? என்னுடைய பார்வையில் இந்த விடயத்தை நான் ஒரு பல்வேறு கோணங்களில் அலசி நான் நேற்று குறிப்பிட்டது போல ஒரு சினாரியோவை தான் இதிலே பார்க்கின்றேன். இது ஒரு நேற்றைய ஒரு அபிவிருத்தியான ஒரு நடவடிக்கை. குறிப்பாக சொல்ல போனால், போருக்கு, அதாவது 2009க்கு பிற்பாடு, அதாவது மே மாதம் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு மனித உரிமைகள் என்ற விடயம் ஒரு முன்னணி வகிக்கின்ற ஒரு விடயமாக, தமிழ் மக்களிடையே ஒரு பேசுபொருளாக காணப்படுகின்ற ஒரு விடயமாக அது இருந்து வருகின்றது. அந்த வகையில் மனித உரிமைகள் தொடர்பாக பேசுகின்ற பல்வேறு தரப்புகளிலும் தமிழ் மக்களுக்கு ஒரு வகையில் நம்பிக்கை இருந்து வந்தது, அல்லது நம்பிக்கை வெவ்வேறு தரப்புகளால் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நம்பிக்கையை எந்தவித ஆக்கப்பூர்வமான ஆய்வுகளும் இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு நம்பியவர்களுக்கு, அல்லது அந்த நம்பிக்கையை நேரடியாக அவர்களுக்கு ஊட்டப்பட்ட அந்த வகையினால் இது ஒரு மிக ஏமாற்றகரமானதாகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் கவலைக்குரியதாகவும் இருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் எந்த அடிப்படையில் இது உருவாக்கப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது இந்த ஏமாற்றங்களை நாங்கள் தவிர்த்திருக்கலாம். இதில் அமெரிக்காவினுடைய அறிக்கை தமிழ் மக்களை திருப்திப்படுத்தவில்லை என்று பார்க்கின்ற அதே வேளை நாங்கள் இதிலிருந்து ஒரு படிப்பினையை கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுக்கான காய்களை நாங்கள் நகர்த்த வேண்டும், எங்களுக்கான அரசியலை நாங்கள் செய்ய வேண்டும். இந்த போராட்டம் யாரில் நம்பிராமல் எங்களாலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு படிப்பினை மீண்டும் ஒரு தடவை எடுத்துக் கூறப்பட்டிருக்கின்றது. இதில் உள்ள விடயங்களை சொல்லி சற்றே ஆழமாக போவது பொருத்தமாக இருக்கும். இந்த அறிக்கையில் என்ன சொல்கிறது? இவர்கள் இந்த 2 அறிக்கைகள் வந்ததாக கேள்விப்படுகிறோம். ஒன்று, முதல் தடவையாக ஒரு அறிக்கை, ஒரு உத்தேச அறிக்கை அமெரிக்காவினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஸ்ரீலங்காவில் இந்த நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய சிபாரிசுகள் அமுல்படுத்தப்பட வேண்டும்,
அது தவிர அங்கே சுதந்திரமாக அங்கே இருக்கிற இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும். இது போன்ற விடயங்கள், மனித உரிமைகள் மேம்படுத்தப்பட வேண்டும். அங்கே இருக்கிற தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஒரு ஜனநாயக சூழல் உருவாக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கைகளை தான், இந்த சிபாரிசுகளை தான் அந்த அறிக்கை என்பது முன்வைத்திருந்தது. ஆனால் அந்த முதலில் கொடுக்கப்பட்ட உத்தேச அறிக்கையிலும் பார்க்க பிறகு அதிலேயும் இந்த கழுதை தேர்ந்து கட்டெரும்பானது போன்று அதிலே கொஞ்சம் விடயங்களை தூக்கிவிட்டு தான் இப்போது கடைசி அறிக்கை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது பற்றி நீங்கள் எதுவும் சொல்வீர்கள்? ஆம், அது ஒரு கசிய விடப்பட்ட அறிக்கை என்று வெளியில பத்திரிகைகளூடாக, அதாவது நான் நம்புகிறேன் கொழும்பு சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் வெளிவந்ததாக என்று நம்புகிறேன். நான் சரியாக இருக்கிறேன். நான் சரியாக இருந்தால் அது கொழும்பு சண்டே டைம்ஸில் வந்திருக்க வேண்டும். நான் நினைக்கவில்லை ஒரு அமெரிக்கா ஒரு தயாரிப்பு பணிகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவர்களுடைய அந்த சர்க்கிளுக்கூடாக ஒரு விடயம் கசியப்படும் என்று கசிவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. அதாவது இந்த மனித உரிமைகள் கண்காணிப்பு, மனித உரிமைகள் பேரவையை, மனித உரிமை கவுன்சிலை மையமாக வைத்து அண்மையில் மேற்கொண்ட இந்த நடவடிக்கை கசிவதற்கான சந்தர்ப்பம் குறைவு. இது சில வேளை கசிய விடப்பட்டிருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு கணிப்பு. அது எந்த அளவு சரிபலை என்றதுக்கு அப்பால் அது என்னுடைய ஒரு கணிப்பு. ஏனென்றால் இந்த அபிவிருத்திகளை நாங்கள் கருத்தில் கொள்ளுகின்ற பொழுது, ஏனெனில் இது ஒரு ராஜதந்திர போர், ஒரு தரப்பை தங்களுடைய அந்த வலைக்குள் வீழ்த்துவதற்காக முடுக்கிவிடப்பட்ட ஒரு நகர்வாகவும் நாங்கள் இதனை பார்க்கலாம். ஆனால் இந்த இரண்டாவது அந்த அறிக்கை, அதாவது தற்சமயம் இங்கே அந்த மனித உரிமைகள் கவுன்சிலில் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அல்லது அங்கே அந்த தீர்மானமாக கொண்டு வரப்பட்டுள்ள இந்த அறிக்கை என்பது தமிழ் மக்களுக்கு, அதாவது இந்த போராலே பாதிக்கப்பட்டு அதாவது நீதி வேண்டி நிற்கின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பதாகவோ இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும், அதாவது ஸ்ரீலங்கா அதாவது கடந்த 60 வருட காலங்களாக எடுத்து பார்க்கின்ற பொழுது ஸ்ரீலங்கா தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த ஸ்ரீலங்கா அரசாங்கங்களிடமிருந்து நாம் இதனையும் பார்க்க முடியாத ஆக்கப்பூர்வமான தீர்வு திட்டத்தையோ அல்லது அவர்கள் எங்களுக்கு நீதி வழங்குவார்கள் என்பதையோ பார்க்க முடியாத என்ற ஒரு கசப்பான வரலாறு நமக்கு இருக்கின்றது. அந்த வகையில் இந்த இரண்டாவது அறிக்கையில் அதாவது தற்சமயம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலிலே தீர்மானத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்த அறிக்கை எங்களுடைய கடந்த 62 கால படிப்பினையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட விடயங்களுக்கு பெற்றுக்கொண்ட அந்த கசப்பான உணர்வுகள், அந்த கசப்புணர்வுகளுக்கு அல்லது அந்த கசப்பான அனுபவங்களுக்கு ஒரு மருந்தாக அமையவில்லை. மாறாக எங்களுக்கு மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை தருகின்ற ஒரு அறிக்கையாகத்தான் நான் இதனை பார்க்கின்றேன். இந்த அறிக்கை பற்றிய சில விடயங்களை இங்கே சொல்லிவிட்டு நாங்கள் அடுத்ததாக நேர்களுக்கு கேள்வி இருக்கக்கூடும். இவர்கள் சமர்ப்பித்திருக்கின்ற இந்த பிரேரணையில் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடும். நாங்கள் சில செய்தி இதழ்களில் வந்திருக்கிற அந்த அடிப்படைகளை வைத்துக் கொண்டு அதனை லேசாக பார்ப்பதாக இருந்தால், முதலில் ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு உத்தேச வரைவு இருந்ததாகவும் பிறகு அந்த வரைவிலே திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இப்போது கடைசியாக ஒரு பிரேரணை ஐநாவில் கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதில் 3 பிரதானமான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. ஒன்று, ஸ்ரீலங்கா அரசு இந்த LLRC என்று கூறுகிற கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினுடைய சிபாரிசுகளை அமுல்படுத்துவதற்கான சகலவிதமான கடப்பாடுகளையும் சட்ட ரீதியான கடப்பாடுகளையும் அது செய்ய வேண்டும். அதில் ஒரு சுதந்திரம் கையாளப்பட வேண்டும், ஒரு நியாயம் இருக்க வேண்டும், ஒரு சமத்துவம் இருக்க வேண்டும், பொறுப்பு கூறுதல் நடவடிக்கை இருக்க வேண்டும். இவற்றை சம்பந்தப்படுத்தப்பட்டதாக அந்த அறிக்கையை அமுல்படுத்த வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை. இரண்டாவதாக, ஸ்ரீலங்கா அரசானது குறிப்பாக LLRC-னுடைய விடயங்களை அதிலே இந்த சர்வதேச சட்டங்கள் மீறப்பட்டதான போர்க்குற்றங்கள் சார்ந்த விடயங்களிடம், போர்க்குற்றம் என்ற வார்த்தை இந்த அறிக்கையில் எங்கேயும் பாவிக்கப்படவில்லை, சர்வதேச சட்டங்களை மீறுவதான பொறுப்பு கூறலில் குறைபாடுகள் காணப்பட்டிருக்குமாக இருந்தால் அதிலையும் குறித்தும் ஸ்ரீலங்கா அரசு யோசிப்பதற்கு அல்லது ஒரு படி எடுத்து வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இரண்டாவது யோசனையாக இருக்கிறது. மூன்றாவதாக, ஒரு மனித உரிமைகள் சார்ந்த ஒரு ஆணையாளர் அங்கு செல்ல வேண்டும் என்பது போன்று, அல்லது இந்த விடயங்களை கவனிப்பதற்கான ஒரு ஹை கமிஷனர் என்கின்ற ஒரு தரத்திலான அதிகாரி ஒருவர் இருக்க வேண்டும் என்பது போன்று அதை சொல்லிக் கொண்டு போகிறது. இது உண்மையில் ஆழமாக இதனுடைய ஒவ்வொருடைய வார்த்தையினுடைய அர்த்தங்கள் என்ன என்று ஆராய்கிற பொழுதுதான் அதனுடைய முழுமையான வடிவங்கள் கிடைக்கும்.
நான் லேசாக தொடுவதாக இருந்தான். நாங்கள் மீண்டும் மீண்டும் வெளிச்சம் நிகழ்ச்சிகளோ ஜிடிவி தொலைக்காட்சியில் பேசி வந்திருக்கிறோம். ஸ்ரீலங்கா உள்ளுக்குள் சுயநிர்ணய உரிமை என்கிற விடயத்தை ஓரங்கட்டி வைத்துவிட்டு, போர்க்குற்றம் என்கிற விடயங்களை கிடப்பில் போட்டுவிட்டு, ஜெனோசைட் அல்லது இனப்படுகொலை என்று கூறுகிற விடயங்களை தொட்டுக்கூட பார்க்காமல் இருக்கிற நிலைமைக்குழு சற்றே மனித உரிமைகளை மேம்படுத்திவிட்டு அங்கே வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கான முயற்சிகளாகத்தான் நாங்கள் அவ்வளவற்றையும் பார்க்கிறோம் என்று மீண்டும் மீண்டும் பேசி வந்திருக்கிறோம். இப்போது இவர்களுடைய இந்த பிரேரணை கூட தமிழர்களுக்கு தீர்வு பற்றிய விடயம் எதுவும் பேசப்படவில்லை. போர்க்குற்ற விசாரணை என்பது பற்றி பேசப்படவில்லை. சர்வதேச சுதந்திரமான போர்க்குற்ற விசாரணை என்பது பற்றிய விடயங்கள் கூட கருத்தில் எடுக்கப்படவில்லை. இந்த விடயங்கள் எதுவும் இல்லாமல் தான் இந்த நல்லிணக்க ஆணைக்குழுவோடு மாத்திரம் நிற்கிறது. இது ஒரு நீண்ட பயணத்தினுடைய ஒரு படி என்று நாங்கள் பார்ப்பதா, அல்லது அமெரிக்கா இவ்வளவுதான் செய்துவிடும் என்று நாங்கள் முடிவுக்கு வந்து விடுவதா? உங்களுக்கு பார்வை இருக்கிறது? இதற்கு நான் ஆரம்பிக்கின்றேன். இந்த கற்றறிந்த பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பாக வெளிவந்த அந்த அறிக்கை, என்னை பொறுத்தவரையில் கற்றறிந்த பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு என்பது சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு கண்துடைப்பு நாடகம். அதில் ஸ்ரீலங்கா ஆட்சியாளர்களை பொறுத்து அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எப்பொழுதும் எழுத்திலே மிகச் சரியான முறையில் எல்லாத்தையும் போடுவார்கள். சுருப்பமாக பார்ப்போம். தமிழ் மொழி அமலாக்க சட்டத்தை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். இன்றும் வடக்கு கிழக்கில் என்ன நடக்கின்றது? அதாவது சுதந்திரம் என்று சொல்லிக் கொள்ளப்படுகின்ற விடயம், இலங்கை தீவு சுதந்திரம் அடைந்த கொள்ளப்படுகிற காலத்தில் இருந்து, அதாவது 56ஆம் ஆண்டு அந்த முனைப்படைந்த அந்த மொழி அமலாக்கல் முனைப்படைந்த காலத்திலிருந்து இன்று வரை அந்த விடயம் அமல்படுத்தப்படவில்லை. அல்லது நாங்கள் இலங்கை தீவினுடைய, அதாவது ஸ்ரீலங்காவினுடைய அரசியலமைப்பை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அதில் கூறப்பட்டுள்ள விடயங்கள், அந்த அரசியலமைப்பிலே கூறப்பட்டுள்ள விடயங்கள், கருத்து சுதந்திரம், இதுகள் எல்லாம் அடிப்படை மனித உரிமைகள் விடயங்கள் கூட ஏற்று அங்கே நடைமுறையில் இல்லை. பேச்சளவில் அவர்கள் எழுத்தில் போடுவதில், சர்வதேச சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக போடுவதில் அவர்கள் எப்பவும் கவனமாக இருக்கிறார்கள். ஆனால் அதை அமுல்படுத்துவதில், எப்படி ஏமாற்றலாம் என்பதிலும் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த இடத்திலிருந்து நாங்கள் பார்க்கணும். ஆகவே அந்த கற்றிருந்த பாடங்கள் நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கையை எனது பார்வையில் நான் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறேன். இது தொடர்பாக ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரையையும் நான் வரைந்திருந்தேன். அதை முற்றுமுழுதாக நிராகரிக்கிறேன். முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், இது என்னத்துக்காக ஏமாற்றப்படுவதற்கான ஒரு நாடகமாக இவர்கள் அரங்கேற்றிருந்தார்கள் என்றால், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையால் அந்த வெளியிடப்பட்ட அந்த நிபுணர் குழு அறிக்கைக்கான அந்த டிஸ்கோஸை, அது தொடர்பான அந்த கருத்துருவாக்கத்தை திசை திருப்புவதனூடாக, அந்த கருத்துருவாக்கத்தை திசை திருப்புகின்றதனூடாக தாங்கள் செய்த அந்த அநீதிகள் எல்லாத்தையும் நியாயப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக, அல்லது நீதியை கோரி தமிழ் மக்களும் அவர்களுக்கு சார்பான சக்திகளை மேற்கொள்கின்ற நடவடிக்கைகளை திசை திருப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகத்தான் இந்த கற்றறிந்த பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கான அறிக்கை நான் பார்க்கின்றேன். இதில் இந்த அதாவது தமிழ் தரப்பு இனப்படுகொலை என்று பேசுகிறோம், போர்க்குற்றம், மனிதாபிமானத்துக்கு எதிரான குற்றங்கள் என்ற விடயங்களை நாங்கள் பேசுகின்றோம். அதேவேளை இந்த ஐநா நிபுணர் குழுவினுடைய அறிக்கை என்பது அக்கௌண்டபிலிட்டி, இந்த வெளிப்படைத்தன்மை தொடர்பாக பேசியிருந்தது. அதிலே போர்க்குற்றங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது, மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக, அதாவது மானுட குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக எல்லாம் பேசப்பட்டிருந்தது. இதனை மேற்குலகமும் தான் தங்களுடைய அறிக்கைகளில் மற்றும் அதாவது இந்த பாலிசி மேக்கிங் கொள்கைப்பாளர்களால் முன்வைக்கப்பட்ட விடயங்களில் கூட இந்த விடயங்களை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அங்கே என்ன நடந்ததோ அதை குறிப்பிட்டிருந்தார்கள். மேற்குலக ஊடகங்களும் அதனை குறிப்பிட்டிருந்தது. ஆகவே அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த எல்எல்ஆர்சி என்று சொல்லப்படுகின்றதோ அல்லது பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட், இந்த நிபுணர் குழு அறிக்கையோ, இதுகள் எல்லாம் இலங்கை தீவில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற அந்த ஒரு மனித பேரவலம் அல்லது மனித படுகொலை, அந்த படுகொலையினுடைய அந்த ஒரு பகுதியாகத்தான், அது தமிழ் மக்கள் மீது தொடர்ச்சியாக நிகழ்த்தப்பட்டு வருகின்ற இனப்படுகொலையின் ஒரு பகுதிதான் முள்ளிவாய்க்காலில் அரங்கேற்றப்பட்ட இந்த போர்க்குற்றங்களும் அல்லது முள்ளிவாய்க்காலில் இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களும் மானிட குலத்துக்கு எதிரான குற்றங்களும் என்பது என்னுடைய பார்வை. ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த போர்க்குற்றங்களை நாங்கள் ஜெனீவா கன்வென்ஷன், ஜெனீவா சமவாயத்தினுடைய இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இது சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மீறியதாகவும் சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மீறியதாகவும் காணப்படுகின்றது.
இதில் வந்து இந்த முக்கியமான சில நாங்கள் அந்த விடயங்களை பார்ப்போம். போர்க்குற்றம், மானிட குலத்துக்கு எதிரான குற்றம், அதாவது war crimes, crimes against humanity, violation of international humanitarian law, அதாவது சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள், violation of international human rights law, சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் மீறப்பட்டுள்ளது. அடுத்தது இதற்காக எல்லாம் இந்த வெளிப்படைத்தன்மை என்று நாங்கள் சொல்ற இந்த accountability அந்த விடயம் இருக்கிறது. இந்த விடயங்கள் எல்லாமே இந்த தீர்மானத்தில் எந்த இடத்திலுமே குறிப்பிடப்படவில்லை. இது வந்து ஒரு ராஜேந்திர ரீதியான அறிக்கையாக இருக்கலாம். இது காலப்போக்கில் இதோட நான் சொல்லவில்லை, இந்த தீர்மானம் இதோட இது முற்றுப்பட போறதாக அல்ல. இது இன்னொரு தொடக்கத்தினுடைய ஆரம்பம், தமிழ் மக்களுக்கு இன்னும் ஒரு சவாலுக்கான ஆரம்பம். இது தமிழ் மக்கள் தங்களுடைய போராட்டத்தை தங்கள் காலிலே நின்று முன்னெடுப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக நான் பார்க்கின்றேன். ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போது ஒரு தர்க்கத்துக்கு முரணான ஒரு விடயம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இந்த போர் நடக்கிற பொழுது அங்கே எவ்வளவு பேர் இறந்தார்கள், போருக்கு பிறகு என்ன நடந்தது என்பது பற்றித்தான் ஐநாவினுடைய நிபுணர் குழு அறிக்கை வந்தது. தமிழர்கள் அங்கே ஒரு சுயாதீனமான போர்க்குற்ற விசாரணை நடக்க வேண்டும், அந்த தீவில ஏன் இந்த பிரச்சனை ஏற்பட்டது என்பது பற்றிய கோரிக்கைகளை தான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மேற்குலகத்தை சார்ந்து எங்களுடைய பணிகள் எல்லாம் நீங்கள் தமிழர்களுக்கு அங்கு நடந்த குற்றங்களை பாருங்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், அதனைத்தான் நோக்கமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஸ்ரீலங்கா அரசு தான் வெளியிட்ட அறிக்கையை, அதுவும் அர்த்தமில்லாத உப்புச்சப்பில்லாத அறிக்கையை, அது நடைமுறைப்படுத்துவதற்கு அமெரிக்கா அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதான் கேள்வி. இப்போது அந்த 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 ஸ்ரீலங்கா அரசினுடைய அறிக்கை அமல்படுத்துவதற்கு அமெரிக்கா வந்து அழுத்தம் கொடுப்பது என்பது உண்மையில் ஸ்ரீலங்கா அரசுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்கிறோம் என்கிற ஒரு படத்தை உலகத்துக்கு காட்டுவதற்காக நடக்கிறதா? ஸ்ரீலங்கா அரசு நாங்கள் கொடுத்த அழுத்தத்துக்கு பிறகு இதனை செய்துவிட்டது என்று கூறி நாங்கள் செய்த காரியத்தை முடித்து விட்டோம் என்கிற ஒரு நிலைமையை உருவாக்குவதற்காகவா என்கின்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது. இந்த கருத்தியல்கள் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இதற்குள் நான் 3 விடயங்களை பதிவு செய்யலாம் என்று நம்புகிறேன். எனக்கு இருக்கின்ற 3 வகையான பார்வை, அல்லது திரும்பவும் ஒரு சினாரியோக்கு நாங்கள் போகமாக இருந்தால், ஒன்று வந்து இந்த தீர்மானத்தின் மூலம், இந்த தீர்மானம் என்பது ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும் என்று நான் பார்க்கவில்லை. ஏனெனில் இதில் இங்கே குறிப்பிட்டிருக்கிற இந்த விடயத்தில் வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடிய மாதிரி இல்லை. ஏனென்றால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருந்த இந்த LLRC ரிப்போர்ட் அவர்களால் முன்வைக்கப்பட்ட இந்த விடயத்தை, அதாவது ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருந்தார், ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள், இந்த LLRC என்று சொல்லப்படுகின்ற அறிக்கையை. அதை அமல்படுத்த சொல்லித்தான் அமெரிக்கா சொல்லுது. ஸோ இதுல ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஆத்திரப்படுறதுக்கு என்ன இருக்குது, ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு என்ன இருக்கு? ஆனால் அவர்கள் நடத்துகிறார்கள். அதற்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிறது. தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக தாங்கள் ஒரு பெரிய ஒரு சக்திக்கு எதிராக போராடுகிறோம் என்று கொழும்பு பத்திரிகைகள் சில தாங்கள் இந்த கோலியாத் போன்ற அந்த கதைகளை உருவாக்கி ஒரு பெரும் வல்லரசோட மோதிர மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி உள்நாட்டில ஏற்படக்கூடிய அரசாங்கத்துக்கு ஏற்படக்கூடிய சவால்களை சமாளிப்பதற்காக அவர்கள் இந்த விடயத்தை பாவித்துக் கொள்கிறார்கள். அது ஒரு வகை என்னுடைய கணிப்பு. இரண்டாவது இதுல விடயம் என்னவென்று சொன்னால், சீனாவினுடைய அந்த கால் ஊன்றல் என்பது அதிகரித்து வருகின்றது. ஸ்ரீலங்கா அரசாங்கமானது சீனா சார்பு கொள்கையைத்தான் முன்னெடுத்து கொண்டு வருகின்றது. இவர்களை வந்து இந்த மேற்குலகத்தின் சார்பாக, அதாவது சீனாவோட போறத பொருளாதார ரீதியான போட்டியில் ஈடுபட்டிருக்கின்ற மேற்குலக விரும்பவில்லை. ஆகவே அந்த இடத்தில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவதற்காக, அந்த ஒரு சீனா சார்பு கொள்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக இது ஒரு அழுத்த கருவியாக பாவிக்கக்கூடும். மூன்றாவது விடயம் என்னென்று சொன்னால், இன்று உலகளாவிய இந்த அரசியலிலே மேற்குலகு, குறிப்பாக அமெரிக்கா, ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அல்லது மேலாண்மை மிக்க சக்தியாக அது ஈடுபட்டு கொண்டு வருகிறது. அவர்களுடைய தலையீடு என்பது எங்கேயுமே தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அது ஆப்பிரிக்காவிலாக இருக்கலாம், அரபுலகளாக இருக்கலாம், ஆசியாவிலாக இருக்கலாம். அந்த வகையில் அமெரிக்காவிற்கு ஒரு வகிவாகம் இருக்கின்றது இன்றைய உலக அரசியலில். இது நாங்கள் விரும்பவில்லை என்பதற்கு அப்பால் அது கள யதார்த்தம் உலக அரசியல். ஸோ அந்த அடிப்படையில் அமெரிக்கா இதில் தலையீடு செய்திருக்கின்றது.
நாங்கள் சில விடயங்களை பார்க்கலாம். இதுல 1995ஆம் ஆண்டு போஸ்னியாவில, அதாவது செர்பியா அன்றைய மிலோசெவிக் ஆட்சி காலத்தில் போஸ்னியா மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையில அமெரிக்கா தலையீடு செய்யவில்லை. நான் நினைக்கிறேன் 2வது உலகப் போருக்கு பிற்பாடு அமெரிக்கா முதன்முறையாக ஐரோப்பாவில் தலையீடு செய்த சந்தர்ப்பம் 1990களின் நடுப்பகுதியில் இடம்பெற்ற போஸ்னியாவில் நடைபெற்ற அந்த சம்பவம். அதில் பிரித்தானியாவுக்கு ஒரு பாரிய பங்கிருந்தது, அதில் தலையீடு செய்ய வேண்டும் என்று. ஆனால் பிரித்தானியா ஒரு தாமதித்த ஒரு நிலைப்பாடு அல்ல ஒரு தயக்கம் காட்டியது. ஐரோப்பிய ஒன்றியமும் பிரான்ஸ் உள்ளடங்கலாக ஒரு தயக்கம்ல இருந்தது. இருப்பினும் அன்று பிரான்சின் அதிபராக இருந்தவர் இதுல தலையீடு செய்யணும் ஒரு முடிவுக்கு வர எல்லா அந்த அவலங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற ஒரு இறுதி கட்டங்களில் தான் அமெரிக்கா இங்கே தலையீடு செய்தது. அதில் நாங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டும், அன்றைய காலப்பகுதியிலே மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளராக லூயிஸ் ஆபர் அம்மையார் அவர்கள் இருந்தார். செரபனிக்காவில் நடந்ததோ அந்த படுகொலை, அது அங்கு நடந்த விடயத்தை முதல் போர்க்குற்றம் என்றுதான், போர் கிரைம்ஸ் என்றுதான் முதல் தெரியப்படுத்தப்பட்டது. ஆனால் பின்னர் அது இனப்படுகொலை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதேபோல இந்த இடத்தில் ஒரு விடயத்தை, எனக்கு தெரியும், சற்று நான் அப்பால் போகிறேன், ஆனால் ஒரு விடயத்தை கூற விரும்புகின்றேன். இனப்படுகொலை, உலக வரலாற்றில் இனப்படுகொலை என்பது என்றுமே ஒரு பிரிவென்டிவாக, அதாவது முதலில் எதிர்கூறப்பட்டு தவிர்க்கப்பட்டதாக இல்லை. ஒரு விடயம் நடந்தா பிறகு இனப்படுகொலை என்றதை ஏற்றுக்கொள்றதுக்கே ஒரு குறிப்பாக நீண்ட காலம் எடுத்தது. இந்த விடயத்தில் நாங்கள் பார்க்கணும், ருவாண்டாவில் என்ன சம்பவம் நடந்தது என்று சொன்னால், அங்கு ஐக்கிய நாடுகள் சபையால் அனுப்பப்பட்ட இந்த பாதுகாப்பு படைகள் நிலை கொண்டிருந்தன. அதற்கு பொறுப்பாக கனடியன் ஜெனரல் இருந்த டெலரி என்று சொல்லி, அவர் அங்கு இனப்படுகொலை ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சிறிது நாட்களுக்கு பின்னர் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியாக இருக்க வேண்டும், சரியாக இன்றைய நாளில் நாங்கள் இருக்கிறோம், 1990களின் அந்த பகுதியில் இது தொடங்குது. ஒரு நாளைக்கு 8000 மக்கள் கொல்லப்பட்டார்கள். 100 நாட்களில் 8 லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதில் ஒரு இடைப்பட்ட காலத்திலே அங்கிருந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு படையினுடைய பொறுப்பதிகாரி அறிவிக்கிறார், இது ஒரு இனப்படுகொலை என்று. யாரும் அதை கண்டுகொள்ளவில்லை. இனப்படுகொலை நடந்த பிறகுதான் இது இனப்படுகொலை என்றார்கள். அதை ஏற்றுக்கொள்வதற்கே நீண்ட காலம் எடுத்தது. இன்னும் அந்த மக்கள் ஒரு நீதி கேட்டு இன்னும் அங்கே ஒரு நீதி நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை. ஸோ இது ஒரு உலக ஒரு வரலாறாக, எங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய வரலாறாக, அதாவது போராடும் இனங்களுக்கு அல்லது நீதி கோரி போராடும் இனங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறது தான் நாம் பார்க்கின்றோம். இதுல இன்னும் இதே தலைப்பில் இன்னொரு லேசாக ஒரு விடயம் தொடர்பாக இருக்கிறது. அப்படியாக இருந்தால் இப்போது ஒரு விதமான தகவல் இருக்கிறது. அதாவது கடந்த வாரம் கொழும்பிலே அமெரிக்காவினுடைய தூதுவர் பட்ரிசியா பியூட்டனிஸ் அவர்கள் உரையாற்றுகிற பொழுது ஒரு பத்திரிகை, சிலோன் டுடே பத்திரிகைக்கு தன்னுடைய செவ்வியினை கொடுக்கிற பொழுது 2 விடயங்களை தொட்டு காட்டியிருந்தார். ஒன்று, ஒரு ராஜதந்திர நகர்வாக, ஒரு தந்திரோபாய செயற்பாடாக ஸ்ரீலங்கா அரசுடனான உறவு என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடனான தொடர்பாடல் என்பது அண்மை காலமாக மிக குறைவாக இருந்த ஒரு சூழலில் நாங்கள் விரக்தி அடைந்திருந்தோம். ஆகவே அந்த தொடர்பாடலை மீள உருவாக்குவதற்காக நாங்கள் இப்போது முயற்சித்தோம். அது இப்போது வெற்றிகரமாக நடக்கிறது என்று சொல்லியிருந்தார். ஆகவே மீண்டும் ஸ்ரீலங்காவை இந்த செயற்பாட்டு வலைக்குள் அமெரிக்காவுடனான தொடர்பாடலில் அந்த லூப் என்று சொல்வார்கள், அந்த லூப்பில் அவர்கள் மீண்டும் வந்து விட்டால் போதும் என்பதற்காகத்தான் இந்த அழுத்தம் கொண்டு வரப்பட்டதா என்பது ஒரு கேள்வி. இன்னொரு விடயத்தை அவர் அதே நேர்காணலில் சொல்லியிருந்தார். படிப்படியாக பல விடயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் இந்த நேரத்தில் ஸ்ரீலங்காவுடைய அறிக்கையை நாங்கள் அமுல்படுத்த சொல்லி கேட்கிறோம். அவர்கள் அமுல்படுத்த வேண்டும். ஆனால் பிறகு இந்த சர்வதேச ரீதியாக இருக்கிற விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு வரும் என்று அவர் பட்டும் படாமல் சொல்லியிருந்தார். உங்களுக்கு தெரியும் 2 விடயங்கள் இருக்கிறது. இது 2 நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? நான் இந்த விடயத்தில் ஒன்று, நான் அதில் ஆரம்பத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ராஜேந்திரத்தில் ராஜேந்திர ரீதியான நகர்வழி சொல்லுவார்கள், டு டூ அண்ட் சே த நாசியஸ்ட் திங் இன் த நைசஸ்ட் வே. இதுதான் டிப்ளோமசி, இதுதான் ராஜதந்திரம். அப்ப இதுல ராஜதந்திரத்தில் இன்னொரு என்று சொல்லுவார்கள், ஒரு ராஜதந்திரியாக இருந்தால் அவர் சொல்லுவார் என்றால், எஸ் என்று சொன்னால், when a diplomat says yes, it means that maybe, சில வேளை. எப்பொரு ராஜதந்திரி குறிப்பிடுகிறார் மேபி என்று, சில வேளைகளில் என்று சொல்றார் என்றால் செய்ய மாட்டார் என்று, அது நோ இல்ல. ஒரு ராஜதந்திரி
இல்லை என்று சொன்னால் when a diplomat says no அவர் ராஜதந்திரி அல்ல. ஸோ இப்படித்தான் இந்த ராஜேந்திரன் நகரும். ஸோ இதுக்குள்ளே ஒரு சொல்லாடலை அவர்கள் கொண்டு வரார்கள் என்றால் நாங்கள் மிக அதில் அவதானமாக இருக்க வேண்டும். என்றால் சொல்லாடல்களாலேயே கள ஜதார்த்தத்தில் இன்னொரு வகையை கொண்டுலாம் வேண்டாம், மக்கள் நம்புவார்கள். அப்படி இன்னொரு போக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. நாங்கள் இந்த புட்னஸ் அம்மையார் குறிப்பிட்டதுக்கு முதல் நாங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், அமெரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான இந்த உறவு நிலை எப்படி என்று பார்க்க ஒரு தேவை இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், கடந்த 20 வருட காலத்தை நாங்கள் எடுத்து இதில் பார்ப்போம் என்று சொன்னால், அமெரிக்கா ஒரு 90களின் ஆரம்பமாக இருந்தால் இன்று இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான என்று சொல்றதை விட ஸ்ரீலங்கா தொடர்பாக கூடிய கரிசனை செலுத்தப்பட்ட நிலை இருக்கவில்லை. ஆனால் சந்திரிகா அம்மையாருடைய காலத்தில் ஸ்ரீலங்காவினுடைய வெளிவிவகார அமைச்சராக லக்ஷ்மண் கதிர்காமர் அவர்கள் வந்த பொழுதே அமெரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான உறவில் இன்னொரு திருப்புனை வருகின்றது. அந்த நடவடிக்கை ஊடாக விடுதலை புலிகளை அமெரிக்கா முதலாக தடை செய்தது. அமெரிக்கா முதலாக தடை செய்ததை தொடர்ந்து உலகில் 32 நாடுகள் என்று நம்புகிறேன் அவர்களும் தடை செய்திருந்தார்கள் இதனை வச்சு. அப்ப இது இந்த ட்ரெண்ட்ஸ் ஆரம்பத்தில் ஒரு தீவிரமான கரிசனையை ஸ்ரீலங்கா மீது செலுத்தாத அமெரிக்கா இடையில் ஒரு தடையை கொண்டு வருகின்றது. பின்னர் 2001ஆம் ஆண்டு இரட்டை கோபுரங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து விடுதலை புலிகள் மீதான அந்த இறுக்கமான ஒரு நிலப்பாடு போகின்றது. இது அதை பார்த்தோம்னால் ஒரு முற்பகுதி என்றது விடுதலை புலிகளை இலக்கு வச்ச ஒரு தீவிரமான நிலப்பாடாக இருந்து வந்தது. அந்த நேரங்களில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கண்டனத்துக்குரிய கூட உள்ளாகவில்லை. அப்படி ஒரு ட்ரெண்ட்ஸ் ஒரு போக்கு நிலை இருந்தது. ஆனால் பின்னர் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இருதரப்பையும் கண்டிக்க தொடங்கினார்கள் மனித உரிமைகள் என்ற விடயத்தில். அதற்கு பிற்பாடு அதாவது விடுதலை புலிகளை தனித்து விடுதலை புலிகளை கிடைத்த விடுதலை புலிகளை கண்டித்து நிகழ்ந்த அந்த போக்கு பின்னர் இருதரப்பையும் கண்டிக்கின்ற ஒன்றாக இருந்து வந்தது. அதேவேளை ஒரு வகைக்கு இந்த போர் நிறுத்த கால பகுதியில் அவர்கள் இருதரப்பும் ஒரு மோதல் நிலைக்கு போகின்ற பொழுது இருதரப்பும் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இருதரப்பும் இந்த parity of status அந்த விடயத்தையும் கருத்தில் கொண்டு இருதரப்பையும் அவர்கள் மேற்குலகம் அங்கே அழைத்திருந்தார்கள். இவ்வாறு இருந்த போக்கு போர் அதாவது 4ஆம் கட்ட ஈழ போர் ஒரு தீவிரமான நிலையை அடைந்திருந்த நேரத்தில் இருதரப்புமே கண்டனத்துக்கு உள்ளாகி இருந்தது. அதுக்கு பிற்பாடு அதாவது போர் முடிவடைந்து இன்றைய காலப்பகுதியில ஸ்ரீலங்கா இன்றைய ஒரு அண்மை அந்த கடந்த 2.5 வருட காலப்பகுதிக்குள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மீதுதான் ஒரு அதீதமான அழுத்தங்கள் காணப்படுகின்றது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் கண்டனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. இது ஒரு ட்ரெண்ட்ஸா பார்க்கணும். அந்த கட்டத்தில் இப்ப அமெரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான உறவில ஒரு வகை ஒரு தீவிரத்தன்மை அதாவது ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ஸின் ஒரு ஆரம்பம் என்றது சாதுவாக முளைவிட்டிருக்கின்றதை நாங்கள் கவனத்தில் கொள்ளலாம். இதனுடைய அர்த்தம் இந்த சாதுவான முளைவிடல் என்பது தமிழ் மக்களுக்கு மிக சாதகமாக இருக்க போகின்றது நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு சாதுவாக ஒரு முளைவிடல் ஒன்று அங்க ஏற்பட்டிருக்கின்றது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம். இதை மென்மேலும் ஒரு தீவிரமான நிலையை அடையாதான்றது ஸ்ரீலங்கா எடுக்க போகின்ற நடவடிக்கைகள் இருந்துதான் இது அடுத்த கட்டத்தை நோக்கி போக போகுது. என்றால் ஸ்ரீலங்கா இன்றைக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகள் என்றது மேற்குலகிலிருந்து தன்னை தனிமைப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையாக இருந்து வருகின்றது. ஆகவே இது இந்த இன்று வந்திருக்கின்ற இந்த அறிக்கை என்பது ஒன்று தெரியும், எங்களுக்கும் தெரியும், சர்வதேசத்துக்கு மேற்குலகுக்கு தெரியும். ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொன்ன விடயங்களை செய்யறது வலு குறைவு. அடுத்தது அவர்கள் எப்பவுமே இப்ப ஒரு ஆக்ஷன் பிளானோட வந்திருக்கிறார்கள். LLR's ரிப்போர்ட் என்று ஒரு ஆயுதம், ஒரு கதாயுதம், இன்னொரு கையில் ஆக்ஷன் பிளான், ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ஷன் பிளான் என்று வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் அமுல்படுத்துவார்கள் என்றது ஒரு மிக மிக கேள்விக்குறியான ஒரு விடயம். ஆகவே இதை அமுல்படுத்த சொல்கிறார்கள். இதை அமுல்படுத்தவில்லை என்றால் அடுத்த கட்டமாக ஒரு நகர்வு இருக்கும். ஆகவே நாங்கள் இத்துடன் அமெரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்குமான உறவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இனிவரும் காலத்தில் தீவிரமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய சாத்தியம் முற்றுமுழுதாக இல்லை என்றும் சொல்ல முடியாத ஒரு சாத்தியப்பாடு இருக்கிறது. இது ஒரு பூகோள அரசியல், இது தொடர்ச்சியாக ஒரு மாற்று நிலையாக்கத்தோடு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையில் இது ஒரு பரீட்சார்த்தம் என்று கூட நாங்கள் சொல்லலாம் இல்லையா, ஒரு பரீட்சை என்று கூட சொல்லலாம் இல்லையா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்று சொல்வார்கள். இந்த போராட்டத்தில் உண்மையில் எதுவுமே முடிந்த முடிவாக
இறுதியான உண்மையாக என்று எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. ஆகவே பலவிதமான சாத்திய பாடுகளுக்குள் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு ஆய்வு கூடத்தில் நடக்கிற ஒரு பரிசோதனை போன்று, அந்த பரிசோதனை என்பது பல்வேறு வடிவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும், அந்த உரிய முடிவு எட்டுகின்ற வரையில் இல்லையா? அந்த ஒரு நிலையில் தான் நாங்கள் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நேர்கள் நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம். ஆய்வாளர் நிர்மானிஷன் பாலசுந்தரம் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இந்த ஜெனீவா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடரில் அமெரிக்கா சமர்ப்பித்திருக்கிற ஸ்ரீலங்கா அரசினுடைய நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கையினை சிபாரிசுகளை அமல்படுத்துமாறு கூறுகிற அந்த அறிக்கையில் ஆரம்பித்து இந்த பூகோள புவியியல் செயற்பாடுகளில், இந்த பூகோள அரசியல் செயற்பாடுகளில் அமெரிக்காவினுடைய செயற்பாடுகளுடைய வகைப்பாகம் பற்றியும் நாங்கள் பேசியிருக்கிறோம். விட்ட இடத்திலிருந்து தொடர்ச்சியாக உரையாட வேண்டும். இன்னும் சில முக்கியமான தகவல்கள் காத்திருக்கின்றன. சில நிமிடங்கள் காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். கண்ணீரோடு விதை விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்கின்ற அந்த செய்தியை பேசா பொருள் உங்களோடு ஒரு நாள் பகிர்ந்து கொள்ளும். தேசிய எல்லைகள் தாண்டி இதுவரை பேசாத சில பொருள் தம்மை தேடி ஞாயிறு இரவு 8:30 உங்களோடு என் உறவாடல். Injury Claims Advice Bureau Limited. லண்டன்ல முதல் தொடங்கியால அவைக்கு நல்ல அனுபவம் இருக்கு, நல்ல நம்பிக்கை. தமிழ்நாட்டுக்கு இன்ஜுரி கிளைம்ஸ் அட்வைஸ் பீரோ முதல் தொடங்கினால நம்ம ஒன்ல இருக்கிறோம். உதாரணத்துக்கு 20,000 பவுண்ட்ஸ் வின் பண்ணா 20,000 பவுண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது தெரியாம இருக்க நீ உண்மையா இந்த நாட்டில் இருக்கிற பெரிய பேஸ் தம்பி. கடந்த 3 வருடத்திற்குள் வேதி தளத்தில், கடைகளில், பாடசாலைகளில், வாடகை வீடுகளில், பொது இடங்களில் விபத்தினால் காயங்களுக்கோ நோவுகளுக்கோ உள்ளாகியுள்ளீர்களா? Injury Claims Advice Bureau Limited. சட்னி எக்ஸ்பிரஸ். ஒருமுறை வாருங்கள், சுவை, தரம், மலிவு, அதனை அப்பொழுதே உணர்வீர்கள். ஷூட்டிங் பிராட்வே டியூப் ஸ்டேஷனுக்கு அருகாமையில் இலங்கை இந்திய சைவ அசைவ உணவுகளை உண்டு மகிழ்ந்திட சட்னி எக்ஸ்பிரஸ். 3 வடை 1 பவுண்ட். சிக்கன் பிரியாணி only 199 pounds. மட்டன் பிரியாணி only 299 pounds. 100 இடியப்பம் சொதி சம்பல் கிழங்கு கறியுடன் only 999 pounds. இப்படி ஒரு சுவையை இத்தனை மலிவுடன் தர லண்டனில் சட்னி எக்ஸ்பிரஸ். Access Events. திருமணமா, பிறந்த நாள் விழாவா, பூப்புனித நீராட்ட விழாவா, அரங்கேற்றமா மற்றும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் நிறைவுடன் நிகழ்த்தி மகிழ்ந்திட Access Events. கண்களை கவரும் பலதரப்பட்ட டெக்கரேஷன், தரமான சமையல் வல்லுநர்களினால் தரப்படும் கேட்டரிங், உணவு பரிமாற திறமையான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நிகழ்வுகளை பதிவு செய்திட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மற்றும் அனைத்து தேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் பூர்த்தி செய்து மகிழ்ந்திட 200 பேர்களுக்கான அழகான மண்டபம் எம்மிடம் உண்டு. 3 நிகழ்வுகளுக்கு மேல் எம்மிடம் வாடிக்கையாளர்களாக இருந்தால் 4வது நிகழ்வு முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படும். இன்றை தொடர்பு கொள்ளுங்கள். Access Events, South End Road, East Ham, 0284777135. அறிமுகப்படுத்துகின்ற புத்தம் புதிய ப்ளீச்சிங் கிரீம் உங்கள் முகத்தில் தோன்றுகின்ற கரும்புள்ளிகளையும் தோல் கருவுகளையும் அகற்றி உங்களை பளபளப்பாக்குகிறது. பழைய தழும்புகளையும் மறையச் செய்கிறது. முகத்தில் ஏற்படுகின்ற சுருக்கங்களையும் அகற்றி உங்களை இளமையாக்குகின்றது. கழுத்து, முழங்கை, முழங்கால் பகுதிகளில் தோன்றுகின்ற கருமைகளையும் அகற்றும். ஜெர்மனியில் பல வல்லுநர்களின் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதம். பக்க விளைவுகள் அற்ற இயற்கை மூலிகையின் கலவை. அதனால் உங்களை அழகாக்கும் என்பது உறுதி. ஆண்கள், பெண்கள், சிறியவர், பெரியவர் அனைவரும் உபயோகிக்க ஏற்றது. தமிழ் கடைகளிலும் ஆர்டர் கொடுத்து பெற்றுக் கொள்ளலாம். நேரடியாகவும் பெற்றுக் கொள்ளலாம். சுவிட்சர்லாந்தில் கோபால் அண்ட் கோவின் புதிய அறிமுகம் ஆர்டெல் சிம். வணக்கம் தமிழ் மக்களே, உங்களுக்காக 10 francs ஒற்றை சிம் இலவசம். தொலைதூர தொலைபேசி தொடர்புகளை நீண்ட நேரம் நேர்த்தியாக மேற்கொள்ள ஆர்டெல் சிம். 10 சுவிஸ் பிராங்க் பெறுமதியுடைய ஆர்டெல் சிம் இப்பொழுது எல்லா வர்த்தக நிலையங்களிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. சூரிச் மாநகரில் புதிய உதயம் ராயல் கரிபால். இலங்கை இந்திய அறுசுவை உணவு வகைகளை சுவையாகவும் சுத்தமாகவும் தாயக தரம் குன்றாமலும் நீங்கள் பெற்றிட சூரிச் மாநகரில் உதயமாகிறது ராயல் கரிபால். லாங்ஸ் ராசா 213 இயங்கி வந்த இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்டின் மற்றொரு கிளை நிறுவனமாக இம்மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை லூயிசன் ராசா 43 8005 சூரிச்சில் உதயமாகிறது ராயல் கரிபால். மணி கிளினிக்
டெப்ட் மேனேஜ்மெண்ட், நகை, வாட்சஸ், கார் எக்ஸெட்ரா. அடைவு நிலையம். குறைந்த வட்டியில் அடைவு செய்வதற்கு நாடுங்கள். up to 10,000 pounds 4.49%, 10,000 to 99,999 3.49%, 100,000 and above 2.49%. அதிக வட்டியில் உங்கள் பொருட்கள் அடைவில் இருந்தால் மேல் அடைவு செய்து தரப்படும். மணி கிளினிக் டெப்ட் மேனேஜ்மெண்ட், 114A High Street, Edgware, Middlesex, HA8 7HF. தொலைபேசி இலக்கம் 0208905676. இதோ வெளிவருகின்றது உங்கள் 19வது தமிழ் ஓலைகள் 2012. உங்கள் விளம்பரங்கள், விடயங்கள் இடம்பெற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 02பூஜ்ஜியம்854321226 அல்லது 079864294848. உங்கள் தமிழ் ஓலையில் உங்கள் விளம்பர பதிவுகளை தவறவிடாதீர்கள். பொருத்தமான வாழ்க்கை துணையை இலகுவாகவும் விரைவாகவும் தேர்ந்தெடுங்கள். மணமகள்.com உலகத் தமிழர்களுக்கான இணையதள திருமண சேவை. உறவுகள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். வெளிச்சம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் இந்த அங்கத்தில் ஜெனீவாவில் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் அமெரிக்கா முன்வைத்திருக்கிற பிரேரணை, அந்த பிரேரணை ஸ்ரீலங்காவினுடைய நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபாரிசுகளை அமுல்படுத்த கோருகிறது. அது பற்றியும் அதில் இருக்கக்கூடிய விடயங்கள், அதாவது அந்த அறிக்கை அல்லது பிரேரணை எவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கக்கூடும், அது என்ன விடயத்தை சொல்ல வருகிறது, தமிழர்களை பொறுத்தவரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வந்து விட்டது என்கின்ற ஒரு அதீத நம்பிக்கையில் இருக்க முடியுமா, அல்லது அது ஸ்ரீலங்கா அரசை பாதுகாக்க முயற்சிக்கிறதா என்கின்ற கேள்விகள் எல்லாம் பெரிய கேள்விகள் இருக்கின்றன. ஆகவே நாங்கள் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆய்வாளர் நிர்மானுஷன் மீண்டும் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார். விட்ட இடத்தில் இருந்து நாங்கள் தொடர வேண்டும். ஒரு கேள்வி இருக்கிறது, ஒரு மிக முக்கியமான கேள்வி. இப்போதும் இந்த தமிழ் தேசியம் பற்றி தொடர்ச்சியாக எழுதுகிறவர்கள் மிக காட்டமான விமர்சனம் ஒன்றை வைக்கிறார்கள். அதாவது நல்லிணக்க ஆணைக்குழுவினை ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு வந்த பெருமை அமெரிக்காவை சாருகிறது என்றும், அதன் ஊடாக ஒரு உப்புச்சப்பில்லாத ஒரு அறிக்கைக்கு ஒரு அங்கீகாரத்தை அமெரிக்கா கொடுத்திருக்கிறது என்றும், ஒரு ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ஒரு சர்வதேச போர்க்குற்ற விசாரணை நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை மழுங்கடித்து அதிலிருந்து ஸ்ரீலங்கா அரசை தப்பச் செய்வதற்கு இந்த நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கையினை அமெரிக்கா பயன்படுத்துகிறது அல்லது அதனோடு இணைந்த இந்தியா போன்ற நாடுகள் பயன்படுத்துகின்றன என்கின்ற காட்டமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. நீங்கள் அது பற்றி உங்களுடைய கருத்தை சொல்வீர்களா? அத்தோடு அந்த 2 அறிக்கைகள் இருந்தது இல்லையா, முதலில் ஒன்று வந்தது, அதை திருத்தினார்கள், அது பற்றிய விவரங்களை சொல்லுங்கள். நான் நம்புகின்றேன் இதில் அவ்வாறான கருத்துக்கள் வர்றதுக்கான காரணம் என்னவாக இருக்குமாக இருந்தால், தமிழ்நெட் இது தொடர்பாக ஒரு விடயம் என்ன, அது தொடர்பாக ஒரு முக்கியமான ஒரு கவரேஜ் ஒன்றை செய்திருந்தது. அதில் சில முக்கியமான அந்த பேசு பொருள்களை நான் இதில் சொல்லுகிறேன் என்றால், ஆரம்பத்திலே இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது, and expressing serious disappointment that the government of Sri Lanka has not fulfilled its relevant legal obligations and stated commitment to initiate credible and independent investigations and prosecution of those responsible for such a violations. இந்த அறிக்கையில் உண்மையுடைய முதலாவது வந்த அறிக்கையில் ஒப்பீட்டளவில் மிக ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு சொற்களாக தான் இருந்தது. அதில் உண்மையில் அதனை தமிழ் படுத்தி நாங்கள் சொல்வதாக இருந்தால், ஸ்ரீலங்கா அரசினுடைய LLRC-யினுடைய செயற்பாடுகளை ஸ்ரீலங்கா அரசு அமுல்படுத்தவில்லை என்பது பற்றிய தீவிரமான ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டையும், அதாவது ஒரு சர்வதேச சட்டங்களை மீறி இருக்கிற ஒரு சூழலில் ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டையும், இதற்கு எங்களுடைய தீவிரமான அதிருப்தியையும் வெளிப்படுத்துகிறோம் என்கிற விடயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒரு பெருத்த ஏமாற்றத்தை அவர்கள் வழங்கியிருந்ததாக சொல்லியிருந்தார்கள். அதற்கு அதில் சொல்லியிருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால், அந்த லீகல் ஆப்ளிகேஷன்ஸ் என்று சொல்லி ஒரு சட்ட ரீதியான கடப்பாட்டையும் அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள் என்று அந்த முதலாவது அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தற்சமயம் இதில் இந்த விடயத்திலிருந்து எடுத்து விட்டார்கள். அந்த வார்த்தைகளே இல்லை. இப்போ அந்த வார்த்தைகள் இப்ப இல்ல வந்திருக்கின்றதன்படி இது தமிழ்நெட்ல வந்திருக்கிற இந்த விடயம். இது எங்களுக்கு சீரியஸ் டிசப்பாயின்மெண்டா இருக்குது இந்த நிலப்பாடு. ரெண்டாவது இதுல பார்க்கணும், இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதை செய்யறது என்ற நோக்கம் என்னன்னு சொன்னால் டைம் பையிங். அவர்கள் ஓகே
ஒரு கட்டத்தில் எங்களுடைய விடயம் பேசப்படும் என்ற பொழுது லிபியா விடயம் வந்தது, எங்களுடைய விடயம் மறக்கப்பட்டது. அப்படித்தான் லிபியா போய் சிரியா வந்தது. இப்ப சிரியா வந்தது. ஆனால் இருப்பினும் சிரியாவின் போதும் ஸ்ரீலங்காவினுடைய விடயம் பேசுபொருளாக காணப்படுகின்றது என்பது ஒரு கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம். ஆனால் இதில் நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் இதுல இமீடியட் நெசசரி என்றிருந்தது. உடனடியாக இதுல தேவையான நடவடிக்கைகள் மேலதிகமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றிருந்தது. தற்பொழுது அப்படி இல்லை. இந்த அறிக்கையில இப்ப வருது என்று சொன்னால் 22வது கூட்டத்தொடர். இப்பொழுது நாங்கள் 19வது கூட்டத்தொடரிலே நிற்கின்றோம். 22வது கூட்டத்தொடர். அது இதில் ஆனா இதை நான் பார்க்கவில்லை. இது அமெரிக்கா ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பாதுகாக்கின்றதுக்காக மேற்கொள்ளுகின்ற ஒரு நடவடிக்கையை பார்க்கவில்லை என்றால் அமெரிக்காவுக்கு ஸ்ரீலங்காவை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை, அங்க ஸ்ரீலங்காவை அப்படியே போர்க்குற்றங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதாக நான் பார்க்கவில்லை. இது எப்படி நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் அமெரிக்காவுடைய தேசிய நலனை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு கருவியாக இது பயன்படுத்தப்படுகிறதான் நான் பார்க்கின்றேன். அதுல விளங்க கருவியாக பயன்படுத்துறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்குது. இதே ஒரு கருவியாக அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். இது ஒரு ஆரம்ப புள்ளியாக நாங்கள் இதை மீறினால் அழுத்தத்தை வழங்குவோம் என்பதற்கான ஆரம்ப புள்ளியாகவும் இருக்கலாம். அதை விட இதுல குறிப்பாக நாங்கள் சொல்லப்படும் என்றால் இதுல இந்த அக்கௌண்டபிலிட்டி என்ற விஷயம் இதுல சொல்லப்பட்டிருந்தாலும் இது என்னத்துக்காக இந்த அக்கௌண்டபிலிட்டி என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு முக்கியமான விடயம் என்னென்றால் ஆரம்பத்திலே இங்க ஒரு இடத்துல வருந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் என்று வருது. இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ், சுயாதீனமான விசாரணைகள் என்ற இதுல இந்த சுயாதீனமான விசாரணைகள் அந்த இன்வெஸ்டிகேஷன் என்ற அந்த சொற்பதம் எடுக்கப்பட்டு அதுல ஆக்ஷன்ஸ் என்றது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை என்பது இல்ல, செயல்கள் என்று போகிறது. இது ஒரு விடயம். அடுத்தது மேலே இதுல குறிப்பிட்டிருக்கார்கள் இந்த இடத்துல இந்த நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன் அந்த இன்டர்நேஷனல் லோ, அந்த வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லோ, சர்வதேச சட்ட மீறல், அந்த விடயம் முதலாவதாக வந்த விடயத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வந்த விடயத்தில் தற்போது வெளிவந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தில் காணப்படவில்லை. இதை நாங்கள் அவர்களுடைய சொற்பதத்தில் சொல்லுவார் இருந்தால் இது தமிழ் மக்களுக்கு இந்த அறிக்கைகள் இரண்டுக்கும் இடையில இருக்கின்ற இந்த வேறுபாடுன்றது நான் இன்று நேற்று இந்த அறிக்கை வந்த நேரத்திலிருந்து பல்வேறுபட்ட தரப்புகள் இது தொடர்பாக உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் எல்லாத்தையும் அடிப்படையும் ஒரு சாரம்சமாக சொல்லுவோம் என்றால் இது ஒரு சீரியஸ் டிசப்பாயின்மெண்ட். ஆனால் இந்த விடயத்தை சர்வதேச நகர்வுகளையும் இந்த பூகோள அரசியலையும் அவதானிச்சு கொண்டு வாராக்களுக்கு இது ஒரு சீரியஸ் டிசப்பாயின்மெண்டாக இல்லைன்னு தான் சொல்லலாம். நிச்சயமாக. ஆகவே அந்த விடயத்தில் நாங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் இருந்த இந்த கண்ணதியான விவகாரங்கள், காட்டமான விமர்சனங்கள் எல்லாம் தூக்கப்பட்டு சற்று பாதுகாப்பான ஒரு நிலைக்குள் அந்த காட்டம் குறைந்த ஒரு அறிக்கை தான் அங்கே சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது என்று நாங்கள் முடிவுக்கு வரலாம் இல்லையா? ஆகவே நேர்கள் நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடி இருக்கிறோம். இந்த ஐநா சபையில் நடக்கக்கூடிய இந்த தீர்மானங்கள் பற்றி ஒரு பெருத்த நம்பிக்கைகளை நாங்கள் உண்டு பண்ணவில்லை. நாங்கள் மீண்டும் மீண்டும் இந்த விடயத்தில் இதுவை எப்படி நடக்கும் என்பது பற்றிய விடயங்களை தொடர்ச்சியாக உரையாடி வந்திருக்கிறபடியினால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜிடிவி தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு இதில் ஒரு திடீர் ஏமாற்றம் என்பது வந்திருக்காது என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஏனென்றால் இது இப்படி நடக்கக்கூடும் என்பது பற்றிய சாத்தியப்பாடுகளை மேலெழுந்த வாரியாக அல்லாமல் ஒரு காத்திரமான ஆதார அணுகுமுறை சார்ந்த ஒரு அறிவியல் கருத்துக்களாக நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். ஆகவே அது ஒரு தெளிவானதாக இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாங்களும் பலவிதமான தமிழ் ஊடகங்கள், தமிழர்களுடைய ஆங்கில ஊடகங்களை பார்க்கிற பொழுது அவர்கள் இம்முறை மிக தெளிவாக இந்த விடயங்களை பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பது ஒரு நல்ல விடயம் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். ஆகவே நாங்கள் இந்த இடத்திலிருந்து அடுத்த தலைப்பினை நோக்கி போவது பொருத்தம். நிர்மா, நாங்கள் நேற்று விட்ட இடத்தில் ஒரு விடயம் இங்கே பேசப்பட்டது. நீங்கள் முதலில் சொல்லியிருந்தீர்கள், நேற்று உரையாடுகிற பொழுது, நேற்று நாங்கள் முடிக்கிற பொழுது மஹிந்த ராஜபக்சவனுடைய ராஜதந்திரம் பற்றி கூட நாங்கள் சில இடங்களில் பார்த்திருந்தோம். இப்போது நான் சொல்லியிருந்தேன், இங்கே ஒரு ஊடகவியலாளர் டிபிஎஸ் ஜெயராஜ் அவர்கள் எழுதுகிற பொழுது மஹிந்த ராஜபக்சவை ஒரு சிறப்பான சாணக்கியன், ஒரு அரசியல் சாணக்கியன், ஒரு மிச்சியாவளி போன்ற ஒரு அரசியல் தத்துவ ஞானி போன்ற நிலைக்கு சொல்லப்படக்கூடியவர் என்று சொல்லியிருந்தார். நீங்கள் மறுத்திருந்தீர்கள். ஏன் அதனை மறுத்தீர்கள் என்று நீங்கள் நேற்று விரிவாக சொல்ல கிடைக்கவில்லை. லேசா சொல்லுங்கள், அதிலிருந்து நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போகிறோம். மறுத்திருந்தேன் என்பதை விட சரியான சொற்பு என்றால் அந்த கருத்துடன் உடன்பாடு இல்லை. நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஊடகவியலாளர் தன்னுடைய கருத்தை அதை வெளிப்படுத்தியிருந்தார். எனக்கு அதுடன் உடன்பாடு இல்லை. அவருடைய கருத்துக்கு மதிப்பளிக்கிறேன், ஆனால் கருத்தோட எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு உடன்பாடு இல்லாததுக்கான எனது பதிவை நான் இதில் அந்த எனக்கு உடன்பாடு இல்லாததுக்கான கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் கேட்டதின் அடிப்படையில்.
நீங்கள் நேற்று ஒரு கட்டத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, இந்த ஒரு ஆளை வச்சு ஒரு ப்ராக்ஸி போர் மாதிரி அமெரிக்கா இந்தியாவை வச்சு ஒரு போராட்டத்தையும். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து சமாதான நடவடிக்கை மூலம் ரணிலை வச்சு, அதாவது ரணில் அன்று ஸ்ரீலங்காவினுடைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்காவை வைத்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் கைகூடாத ஒரு நிலையில் இன்னொரு அதற்கு எதிர்மாறான ஒரு விடயத்தை ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சிக்கு வந்த தற்போது அதிபராக இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ச அவர்களை வைத்து இது நடந்திருக்கிறது. அங்கே இந்த களத்தில் அதனை கொண்டு நடத்துவதற்கான முகம் மாறியதை தவிர, ஆனால் அதற்கென்று ஒரு நிகழ்ச்சி நிரல் இருந்தது. அதில் யார் வந்திருந்தாலும் இதுதான் நடந்திருக்கு. அதனுடைய வடிவங்களில் மாற்றம் வந்திருக்கலாம், ஆனால் இதுதான் நடந்திருக்கு. ஸோ ஆகவே இதில் வந்து மஹிந்த ராஜபக்ச அவர் ஜனாதிபதி அவர்கள் இதில் ஒரு கருவியாகத்தான் அதில் வந்திருக்கிறார். ஆகவே அதில் அந்த இடத்துல ஒரு நிலப்பாடு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து அது அப்படி இருக்கத்தக்கதாக நான் இதில் நீங்கள் கேட்டதுக்கும் எனக்கும் இருக்கின்ற இந்த பதிவு என்னென்று சொன்னால், அவர் ஒரு ராஜேந்திர சாணக்கியன் ஆண்டதுக்கு நான் கணக்கு என்னென்றால் எங்களுக்கு பல ஆக்கபூர்வமான விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கூடிய இதில் கணக்கு கதைக்க விரும்பல. சுருக்கமாக 2 சொல்லுறேன், மக்களுக்கு விளங்க பண்ணிக்கிறேன். அவர் ஒரு சிறந்த ஒரு சாணக்கியனாக இருந்திருந்தால் அவரை ஆட்சிக்கு கொண்டு வந்த ஸ்ரீலங்கா, அவருடைய ஆட்சியில் முதலாவது வெளிநாட்டு அமைச்சராக பதவி வகித்த மங்கள சமரவீர அவர்கள் தூக்கி வீசப்பட்டிருக்க மாட்டார். அவர் சர்வதேச ரீதியாக அவர் சந்தித்த ஒரு கசப்புணர்வுகள், அவர் சொன்னார், நாங்கள் வேறு மாற்று திட்டங்களை வகுக்க வேண்டும், இல்லையென்றால் நீண்டகால அடிப்படையில் எங்களுக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கின்றது. அவர் ஆகவே வந்து ஒரு சிறந்த ஒரு சாணக்கியனாக இருந்தால் உண்மையின் அந்த யதார்த்தத்தை அறிந்து அதுக்கேற்ற காய்கள் நகர்த்துறது தான் அவர்கள் செய்திருக்கணும். ஆனால் அங்கே என்ன நடந்து என்றால், அவர் விரும்புறதைத்தான் மற்றவர்கள் சொல்லணும் என்று எதிர்பார்த்தார்கள். இது சாணக்கியன் அல்ல. அவர் விரும்புவதை மங்கள சமரவீர அவர்கள் சொல்லாத காரணத்தால் அவர் தூக்கி வீசப்பட்டார். தற்பொழுது அந்த பரிதாப நிலை இன்றைய வெளிநாட்டு அமைச்சராக இருக்கின்ற பேராசிரியர் GL பீரிஸ் அவர்களுக்கும் ஏற்பட தொடங்கி இருக்கின்றது. என்றால் அலரி மாளிகையிலிருந்து சொல்றதுக்கும் அனைத்துலக ரீதியில செயற்படுறதுக்கும் வேறுபாடு இருக்கு. என்றால் அந்த களத்துக்கும் இந்த களத்துக்கும் இடையில வேறுபாடு இருக்குது. ஆகவே இங்க வந்து ஒரு நாட்டின் வெளிநாட்டு அமைச்சர் தான் சர்வதேச ரீதியான சக்திகளை முகம் எதிர்கொள்கிறார். அப்ப அவர் கொடுக்கிற அந்த பின்னூட்டல்கள், அந்த ஃபீட்பேக்கை வந்து கேட்டு செய்யறது ஒரு அரசியல் சாணக்கியம் அல்ல ராஜேந்திர சாணக்கியத்துல முக்கியமான ஒரு விடயம். ஆனா அதை வந்து ஸ்ரீலங்கா அதிபர் செய்கிறாரான்றது கேள்விக்குறி. அந்த அடிப்படையில தான் நான் அந்த விடயத்தோட உடன்படையில் என்றதை குறிப்பிட்டிருந்தேன். நிச்சயமா நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், நேற்று நாங்கள் தொட்டு ஆனால் ஒரு அளவுக்கு கதைத்து விட்டு நாங்கள் விட்டு இருந்த விவகாரம். இப்போது இந்த போக்குகள் பற்றி பேசுகிற பொழுது பார்த்தோம். இப்போது கூட இந்த தமிழர்களுடைய அண்மைக்கான அரசியல் நடவடிக்கைகளை பார்க்கிற பொழுது இந்த மேற்கு உலகம் என்று நாங்கள் கூறுகிற அமெரிக்கா, இங்கே பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம், இது சார்ந்த நாடுகள், அது சார்ந்த மறுபுறத்தில் இருக்கக்கூடிய தென் அமெரிக்க நாடுகள், சீனா, ரஷ்யா போன்ற அணிகள், இந்த 2 அணிகளை சார்ந்தும் எவ்வாறு வேலை செய்வது என்பது பற்றிய கருத்தியல்கள் பரவலாக பல இடங்களிலும் அடிபடுகின்றன. இது இருக்கிற கேள்வி என்று சொன்னால், இப்போது ஒரு விடுதலை போராட்டம் மிகப்பெரிய அளவில் அதனுடைய ஆயுத பகுதி முறியடிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் அடுத்து என்ன என்று வருகிற கேள்விகளின் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழுக்களாக பிரிகிற ஒரு சூழல் காணப்படுகிறது. இந்த அமெரிக்கா சார்ந்த ஒரு அணி, மறுபுறத்தில் இடதுசாரிகள் சார்ந்த ஒரு அணி, இப்படியான குழப்பங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதிலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த இடதுசாரிகள் சார்ந்து இருக்கின்றவர்கள் சொல்கிறார்கள், இந்த மேற்குலகம் எப்படித்தான் இருக்கும், நாங்கள் இதனை செய்ய முடியாது, நாங்கள் வேறு வழியினை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மறுபுறத்தில் இல்லை, அமெரிக்கா இந்தியாவை நம்ப வேண்டும், இந்த வேறு கதைகளை கதைப்பதெல்லாம் பிரச்சனை இல்லை என்று. இந்த மேற்குலகம் கீழைத்தையும் என்று பிரிக்கப்படுகிற விடயத்தை இந்த உலக அணிகளுக்கு ஏற்ப நாங்களும் ஏதாவது ஒரு அணியில் இருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? அடக்கப்படுகின்ற ஒரு இனத்துக்குள் ஒரு இனத்தை சார்ந்தவன் என்ற அடிப்படையில் நான் எந்த அணியை சார வேண்டும் என்று பார்ப்பதிலும் பார்க்க, யாரை சார்ந்திருக்க வேண்டும் என்று பார்ப்பதில் பார்க்க, எண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் செயற்பட வேண்டும், எண்ணத்தை சார்ந்திருக்க வேண்டும் என்று நான் பார்க்கின்றேன். எங்களுக்கு 2 விடயங்கள், கோட்பாடுகளோ அல்லது 2 விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நீதி, மறுக்கப்பட்ட உரிமைகளுக்கான பதிலாக நிலையான தீர்வு. இந்த 2 விடயங்களும்
எங்களுடைய நிகழ்ச்சி நிரலின் பிரதான அம்சங்களாக இருக்க வேண்டும். திருப்பஞ்சூரன் மறுக்கப்பட்ட மக்களுக்கான நீதி, இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நீதி, மறுக்கப்பட்ட உரிமைகளுக்கான அல்லது மறுக்கப்பட்டு வருகின்ற உரிமைகளுக்கான நியாயமான தீர்வு வழங்கப்பட வேண்டும். இந்த அடிப்படையை நாங்கள் வைத்துக்கொண்டு நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி நிரலை நகர்த்த வேண்டும். இந்த நிகழ்ச்சி நிரலை நாங்கள் நகர்த்துகின்ற அடிப்படையில் இதுல நான் இன்றைக்கு தற்சமயம் நான் உங்களுடைய இந்த நீர்மத்துக்கு வருகின்ற பொழுது எனது வந்தது. நான் இதை இன்னும் வடிவாக ஆழமாக விருத்தி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் நான் ஒரு 5C கன்செப்ட்ஸ் என்ற ஒரு கோட்பாட்டை பார்க்கிறேன். அது நாங்கள் முதலாவதாக எங்களுக்கு இடையில ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப் அல்லது ஒரு கலெக்டிவ் எக்ஸ்பிரஷன் வேணும் எங்களுக்கு. அதாவது ஒரு கூட்டு வெளிப்பாடு, அடுத்த ஒரு கூட்டுறவான செயற்பாடும் கூட்டுறவான வெளிப்பாடும் இருக்கணும், ஒரு கலெக்டிவ் இருக்கணும். என்னென்றால் நாங்கள் என்னத்துக்காக போராடுறோம் என்றதை நாங்கள் அடிப்படையில் வச்சு நாங்கள் பிளவுபட்டு நிற்கிறதுங்களை பாதிக்கும் என்ற நிலப்பாட்டை உணர்ந்து நாங்கள் ஒரு கூட்டு ரீதியாக உடன்பட்டு வர வேண்டும். அது ஒரு கலெக்டிவ். அது தமிழ் மக்களுக்கு இடையில், தமிழ் தேசியம் சார்ந்து நிற்கின்றவர்கள் என்று சொல்லுகின்றவர்களுக்கு இடையில் அந்த கலெக்டிவ் ஆக்ஷன் தேவைப்படும். அது ஒரு விடயம். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த கொலாபரேட்டிவ் என்றதுக்கு போகலாம். அது 2வது C நான் சொல்லுகிற இந்த கொலாபரேட்டிவ், அந்த கூட்டுணைவு. அந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால் அதுல இப்ப 2 தரப்பும் இருக்குது. நான் சொன்னேன் நாங்கள் இந்த கட்டத்திலேயே ஒன் வேல போகணுமென்றது இல்லை. எப்படி ஒரு நாடு தனக்கென்று ஒரு தேசிய நலனை முன்வச்சு நகர்ந்து கொண்டிருக்கின்றோ அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கு நாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாங்கள் ஒரு தேசம், அதை நாங்கள் இருக்கணும். நாங்கள் நாடு இல்லைன்றதுக்காக நாங்கள் எங்களை ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸுக்குள்ள நாங்கள் யோசிக்க கூடாது. ஒரு தாழ்ந்த மனப்பான்மை எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த மன உறுதி, அந்த ஆத்ம பலம்ன்றது முக்கியம். நாடு இல்லைன்றதுக்காக நாங்கள் ஒரு தேசம்ன்றதை விட்டு கொடுக்க முடியாது. தேசம்ன்றதில் நாங்கள் இருப்பாக இருந்தால் இந்த நாட்டை, அதாவது இன்னும் நிலையான தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த கொலாபரேஷனோட நாங்கள் செய்யலாம். அதாவது அது மேற்குலகா இருக்கோ இடதுசாரியா இருக்கோ இல்லையா, எங்களுடைய நலனை பூர்த்தி செய்வதற்கு சார்பாக இருக்கக்கூடிய ஒரு பாதை ஒன்றை நாங்கள் அமைச்சு கொள்ள வேணும். அடுத்தது இது ரெண்டையும் அடுத்தது நான் சொல்றேன் கோஆர்டினேஷன், அது இரண்டையுமே இணைக்கணும். அதாவது எங்களுடைய கலெக்டிவ் எக்ஸ்பிரஷன், பிறகு எங்கள் சாராதன்றது எங்களுக்கு அப்பாற்பட்ட சக்திகள், அவர்களோட இரண்டையும் இணைக்க வேண்டியது 3வது C என்றன். இது அடுத்தது நான் சொல்றேன் கன்ஸ்ட்ரக்டிவ். 4வது C நான் சொல்ற கன்ஸ்ட்ரக்டிவ். இது ஒரு ஆக்கப்பூர்வமானதாக நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சரியான அதில் ஒரு இயங்குவியல், அந்த வினைத்திறனோடு எல்லாம் அர்ப்பணிப்போட தளராத முயற்சியோட முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அதேவேளை இது கன்கிரீட் என்ற 5வது C. அதில் மிக ஆணித்தரமாக ஒரு உறுதியாக இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து கொண்டு போகணும். இது எல்லாத்துக்குமான அடிப்படையாக மீண்டும் சொல்லுறேன் என்னென்றால் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நீதி, மறுக்கப்பட்ட உரிமைகளை மீள பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கை என்றதை அடிப்படையாக வச்சு நாங்கள் நகர்வை மேற்கொள்ளணும். இந்த பக்கம் அந்த பக்கம் சார்ன்றதை விட இதுதான் எங்களுக்கு வேணுமென்ற திசையில போகலாம். நாங்கள் யாரோடையும் என்கேஜ்மெண்ட்டுக்கு போகலாம். அதாவது ஒரு தொடர்புகளை நாங்கள் பேணலாம், எங்களுடைய அணுகுமுறைகளில் மாற்றங்களை கொண்டு வரலாம், எங்களுடைய வடிவங்களை நாங்கள் மாற்றலாம். ஆனால் என்னத்துக்காக மாற்றுகின்றோம், என்னத்துக்காக இந்த அணுகுமுறைகளை கைக்கொள்கின்றோம் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அதற்கேற்ற உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நன்றி. நிர்மாண்மையில் ஒரு தெளிவான ஒரு கருத்தாக அந்த கருத்து வந்திருந்தது. நன்றி, நீங்கள் அதனை இந்த இடத்தில் வெளிப்படுத்தியமைக்காக. நாங்களும் தொடர்ச்சியாக பார்க்கிற விவகாரம், எங்களுக்கும் வருகிற கேள்விகள், இந்த பலவிதமான வித்தியாசமான சிந்தனைகள் வருகிற பொழுது எதனை எடுப்பது என்பதில் வரக்கூடிய சிக்கல்கள் இருக்கும். ஆகவே எங்கும் செய்யலாம், எந்த வேலையும் செய்யலாம், ஆனால் எதற்காக செய்கிறோம் என்பதில் தெளிவிருந்தால் போதும் என்று சொன்னீர்கள். ஆகவே அந்த விடயத்தோடு நேர்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு செல்ல காத்திருக்கிறோம். அந்த இடைவேளை முடிய மீண்டும் சந்திக்கலாம். அதுவரையில் காத்திருங்கள். சில நிமிடங்களில் சந்திப்போம். ஹெய்ஸில் சிராஸ் கேஷ் அண்ட் கேரி உலகின் அனைத்து பாகங்களிலிருந்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்யப்பட்ட காய்கறிகள், பல வகைகள், மளிகைப் பொருட்களுடன் ஒரே கூரையின் கீழ் ஃப்ரெஷ் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ், பேக்கரி தயாரிப்பு பொருட்களுடன் ஹலால் இறைச்சி வகைகள், சமையலறை பாத்திரங்களுடன் இன்னும் பலவற்றை மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றிட சிராஸ் கேஷ் அண்ட் கேரி, அம்ரிட் ஹவுஸ், ஸ்பிரிங்ஃபீல்ட் ரோட், ஹெய்ஸ். தொலைபேசி இலக்கம் 020 85 69 11 12.
பட்டப்படிப்பொன்றை மேற்கொள்ளும் உங்கள் கனவு இதுவரை நிறைவேறவில்லையா? கோய்டன் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் இதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குகிறது. GCEயில் ஏதாவது இரு பாடங்களுடன் சாதாரண தர பரீட்சையில் நீங்கள் ஆங்கிலமும் கணிதமும் சித்தியடைந்திருந்தால் மட்டுமே போதும். BA Honors Business and Management, BA Hospitality and Tourism Management, BSc in Business Information Technology போன்ற பட்டப்படிப்புக்குள் நுழைவதற்கான அடிப்படை கற்கிணறைக்கு உங்களை தயார்படுத்துகிறது Croydon Metropolitan College. உங்களையும் பிரித்தானியாவின் பிரபல்ய பல்கலைக்கழகங்களில் பட்டச் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களாக ஆக்கிறது. Croydon Metropolitan College. ஆச்சரியம் ஆனால் உண்மை. லிபாரா மொபைல் வழங்கும் நம்ப முடியா கட்டணச் சலுகை. இலங்கைக்கான நிலையான மற்றும் மொபைல் அழைப்பு நிமிடத்துக்கு 5 பென்ஸ் மட்டுமே. இலவச சிம் கார்டை பெற www.libara. ஹெய்ஸில் பெக் தியேட்டருக்கு அருகாமையில் PGA Solicitors. சாதுரியமான சட்ட அணுகுமுறை, தேவைக்கேற்ற திருப்திகரமான சேவை, தன்னிகரற்ற தனித்துவமிக்க செயலாண்மை, சிவில் வழக்காடல்கள், நீதிமன்ற பாதுகாப்பு மற்றும் மற்றொருவர் மூலமான சொத்து நிர்வகிப்பு, இப்படி சட்டத்துறையின் சகல பகுதிகளிலும் கால்பதித்திருக்கும் இணையற்ற நிறுவனம் PGA Solicitors LLP. உங்கள் உயில் சாசனத்தை வரைய உத்தேசித்துள்ளீர்களா? அப்படியாயின் எங்களின் 15 நிமிட இலவச ஆலோசனை சேவையை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். நமக்கு இருக்கிற தொல்லைக்குள்ள இது பெரும் தொல்லையால இருக்கு. இந்த சிக்கல்ல இருந்து விடுவறதுக்கு வழியே இல்லையா? ஸ்டோயர், அதுதான் அரச வரி. ஏன் இல்ல இதுக்கு போய் தலையை பிச்சுக்கிறீங்க? நேர்த்தியாக வரி படிவங்களை பூர்த்தி செய்து வரிச்சுமையை குறைத்துக் கொள்ளுங்கள். மேலும் நிறுவனங்களின் நிர்வாகம் வரவு செலவு கணக்குகளை சுவிஸ் சட்டமுறைப்படி அமைத்துக் கொள்ள நம்பிக்கையுடன் நாடுங்கள். லைஃப் கன்சல்டிங் GmbH, ஸ்டாஃபகர் ஸ்ட்ராசி 179 8004 ஜூரிச். உங்கள் திருப்தியே எங்கள் இலக்கு. யூகேயில் கிரெடிட் கார்டு, லோன்ஸ் அல்லது மோர்கேஜஸ் பெறப்பட்ட போது பெருந்தொகையான PPI என்னும் காப்புறுதி பிழையாக விற்பனை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. முறைகேடாக விற்பனை செய்யப்பட்ட கோடிக்கணக்கான PPI திருப்பிக் கொடுக்குமாறு வங்கிகளுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வங்கிகள் உங்களது பணத்தினை திருப்பிச் செலுத்த வேண்டியிருப்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பெருந்தொகையான உங்களது பணத்தினை மீளப் பெறுவதற்கான சகல ஆலோசனைகளுக்கும் உடனடியாக உங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். Claims Matters 08000 842 862. தீராத கடுமையான நோய்களிலிருந்து அற்புத மருத்துவ முறையான அக்குபஞ்சர் சிகிச்சை மூலம் பரிபூர்ணமாக குணமடைய செய்கிறது தேவி கிளினிக். இங்கு மூட்டழற்சி, மூட்டு வலி, நாரிப்பிடிப்பு, ஒற்றை தலைவலி, முடிவுதிர்வு, கழுத்து வலி, தோல் மூட்டு வலி, நீரிழிவு, ஈழை, கால்கை வலிப்பு, உடற்பருமன், கற்கட்டை இயலாமை, முகப்பரு, இரத்த அழுத்தம், பக்கவாதம், இருதய நோய், மறதித்தன்மை, துர்ப்பழக்கங்களுக்கு அடிமையாதல் மற்றும் இன்னும் பல வித நோய்களை பரிபூர்ணமாக குணப்படுத்தி சாதனை படைத்து வருகிறார் டாக்டர் சங்கரி மகேஸ்வரன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். தேவி கிளினிக் UK Limited, 0228590006. Laundry dryer சவுத் லிட்டிலுக்கு அருகாமையில் உங்கள் தேவைக்கேற்ற அளவுகளில் பல வாஷிங் மெஷின்கள், கர்டன்ஸ், குயில்ஸ் மற்றும் பெரிய ஆடைகளின் அத்தனை அழுக்குகளையும் அகற்ற முடியாத கரைகளையும் உடனடியாக போக்க நீங்கள் செலுத்த வேண்டிய பணமும் மிக குறைவு. ஒரு முறை வாருங்கள், பின்னர் ஒவ்வொரு வாரமும் வருவீர்கள். Opening hours Monday to Sunday 8:30 AM to 9:30 PM. Laundry dryer 33 Hamilton Road, South Hall. தொடர்புகளுக்கு 0741 755 9087. மீண்டும்
Le sourire de l'immobilier, bonjour. உங்கள் விருப்பத்துக்கேற்ற வகையில் வீடுகள் வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள பிரெஞ்சு அரசு அங்கீகாரம் பெற்ற சிறந்த இடம் லுசூர்து இம்மொபிலியே. அது மட்டுமல்ல, வீடு வாங்குவதற்கான வங்கிக் கடன் மற்றும் நொத்தார் ஒழுங்குகள், அத்தோடு வீட்டு திருத்த வேலைகளை தமிழ் மொழியில் பேசி துரித கதையில் செய்திட இன்றைய நாடுகள் லுசூர்து இம்மொபிலியே. இலக்கம் 36 புலுவார் திருவிழா விபத்தில் 93,267. À très bientôt et au plaisir de vous rencontrer dans notre agence immobilière Le Sourire de l'Immobilier. நேர்கள் மீண்டும் வரவேற்கிறோம். வெளிச்சம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களோட ஆய்வாளர் நிர்மானுஷன் இணைந்து கொண்டிருக்கிறார். கடந்த 10 வருடங்களுக்கு மேல் இந்த ஊடகத்துறையிலும் மனித உரிமை செயற்பாடுகளிலும் தொடர்ச்சியாக தாயகத்திலும் வெளிநாடுகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் சமாதானம் மற்றும் சமாதான உருவாக்கம் மற்றும் முரண்பாடுகள் போன்ற கற்கை துறையில் தொடர்ச்சியான ஆய்வுகளை செய்து வருகின்றவர். நாங்கள் இன்று இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் நடக்கிற விவகாரங்கள் முதற்கொண்டு எங்களை சுற்றியும் எங்களுடைய போராட்டத்துக்கு உள்ளும் வெளியிலும் நடக்கிற சில விடயங்களை சர்வதேச பரிமாணத்திலிருந்து சில விடயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விட்ட இடத்திலிருந்து மீண்டும் உரையாடலை தொடங்கலாம். நிர்மா, ஒரு விடயம் மிக முக்கியமானது கேட்க வேண்டும். இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் பலரோடு பேசுகிற பொழுதும், தாயகத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேசுகிற பொழுதும், இந்த தமிழர்களுடைய சமகால அரசியலில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை நேரம் என்று வருகிறது. அதாவது தாயகத்தில் மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு இடைக்கால ஒரு சுமூகமான சூழல் வர வேண்டும். அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய சுற்றுச்சூழல் அவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற விடயங்கள் இருக்கிறது. இதனை மையப்படுத்திக் கொண்டதாகத்தான் எங்களுடைய அரசியல் சார்ந்த சகல கருத்தியல்களும் முன்வைக்கப்படுகின்றன. அவ்வாறு முன்வைக்கப்படுகிற பொழுது பலரும் முன்வைக்கிற வாதம், விரைவாக எங்களுக்கு ஒரு தீர்வு வேண்டும், விரைவாக ஒரு தீர்வு வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் போகிற இந்த சுற்றி வளைப்பதெல்லாம் சரிவராது. இந்தியாவிடம் சென்று இந்திய காங்கிரஸ் தலைவரிடம் கதைத்தோமாக இருந்தால் தீர்வு வந்துவிடும், அதுதான் சுருக்கமான வழி என்று சொல்லுகிறார். இதுபோன்று பல சந்தர்ப்பங்களிலும் இந்த மக்களுடைய அவலம் காரணமாக அவசரமாக வேண்டும் என்று வருகின்ற ஒரு சூழலை வைத்துக் கொண்டு விடுதலை போராட்டம் ஒன்றுக்கு காலத்தை நிர்ணயித்துக் கொண்டு போராடுகிற பொழுது சிக்கல் வருகிறது. நான் நினைக்கிறேன் அநேகமான இந்த தமிழர்களுக்கு இந்த சிக்கல் இருக்கிறது. அரசியலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு விடுதலை போராட்டம் அது எப்போது விடுதலை கிடைக்கும் என்பதற்கான ஒரு கால நிர்ணயம். இந்த 2 கருத்தியல்கள் பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இதற்கு இந்த டைமிங் தொடர்பாக நான் சொல்றேன். இதுல 3 விடயங்களை பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதான விடயம், ஒரு விடயத்தை நான் ஏற்றுக்கொள்றேன். எங்களுக்கு நடந்த இந்த பெரிய அவலத்துக்கு, அதால் ஏற்பட்டிருக்கிற இந்த வலி, இந்த ரணம், இதுகளுக்காக நாங்கள் எல்லாம் இன்றைக்குமே துடிச்சு கொண்டிருக்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. உண்மை, எங்களுக்கு நடந்தன்ற அந்த ஒரு மாபெரும் அவலம். ஆனால் இன்றைக்கு இந்த சர்வதேசம் எங்களுக்கு இந்த மாபெரும் அவலம் நடந்துருக்கேக்குள்ள, ரத்தத்துக்குள்ள எங்களோட தேசம் மிதந்து கொண்டு இருக்கேக்குள்ள உரிய நடவடிக்கைகளை உரிய நேரத்தில் மேற்கொள்ளவில்லை. அவர்கள் மேற்கொள்ளவில்லை. அதே வேளை இப்ப நாங்கள் ஒரு நீதிக்கான போராட்டம் நடத்துகின்றோம். மரணித்தவர்கள் மரணித்து விட்டார்கள். ஆனால் வாழ்கின்ற நாங்கள், எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது, எங்களுடைய மனச்சாட்சி உறுத்தி கொண்டிருக்கின்றது. நாங்கள் நீதிக்கான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நீதிக்கான ஒரு போராட்டம் ஒரு நிலையான நியாயமான தீர்வுக்கான ஒரு போராட்டத்தினுடைய ஒரு படிக்கல், அப்படித்தான் பார்க்கின்றேன். ஆனால் இன்றைய நாங்கள் சர்வதேச அரசியலை பார்க்கின்ற பொழுது நாங்கள் நினைக்கின்ற மாதிரி உடனும் எல்லாம் நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படி கிடைத்தால் மிக சந்தோஷம். அந்த மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறார்கள் முதலாவது ஆட்களை நான் ஒருவராக இருப்பேன். ஆனால் எங்களுக்கு தெரியும் இது நாங்கள் எங்கட விருப்பத்துக்கு இரண்டால் பல மக்கள் கதைக்கின்ற பொழுது கேட்பார்கள், எங்களுக்கு அப்ப எப்ப வரப்போகுது, நாங்கள் இவ்வளவு காலம் பொறுத்துட்டோம், இவ்வளவு காலமா நாங்கள் இந்த அவலங்களை சுமக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த நாட்டுக்கு அருகிலே இருக்கின்ற அயர்லாந்து எடுங்க, சுமார் 700 வருட கால ஒரு போராட்டம் அங்க நடந்தது. இறுதியில இந்த 1920 காலப்பகுதியில அங்கே ஒரு போராட்டம், இங்கே ஒரு முள்ளிவாய்க்கால் நடந்த மாதிரி அந்த மக்களுக்கும் ஒன்று நடந்தது. அந்த தபால் நிலையத்தில் அதான் அங்கே ஒரு விடயம் நடந்தது. அவர்கள் அதிலே இருந்து தான் அந்த எல்லாருமே அழிக்கப்பட்ட ஒரு நிலையிலிருந்து தான் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு போறார்கள். அங்கிருந்த சனத்தொகையில் பெரும்பாலானவர்கள் நாட்டை விட்டு வெளியேறினார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு நாங்கள் அயர்லாண்டை எடுத்துக்கொள்வாமாக இருந்தால்
இந்த ஐரிஷ்ல வந்து 4 மில்லியன் மக்கள் தான் இருக்கிறார்கள். ஆனா ஒரு திட்டத்தோடு இருக்கிறார்கள். அந்த போராட்டம் 700 வருட காலம் நடைபெற்ற போராட்டம். அது இன்றைக்கு ஐரோப்பியன்றதுல ஒரு சின்ன நாடுன்றதை விட ஒரு 4 மில்லியன் மக்களை கொண்ட நாடாக இருந்தாலும் அது ஒரு வலுவான நாடுல ஒன்றாக இருக்கக்கூடிய சாத்தியப்பாடு இருக்குது. ஆகவே வந்து இந்த டைமிங்ன்றது முக்கியமான விடயம். நான் ஏற்றுக்கொள்றேன். ஒரு விடயத்துக்கு நேரம் பகுதி செலுத்தணும். ஆனா ஒரு விடுதலை போராட்டம் வந்து பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் தான் அது நகர வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ மாற்றங்கள். நாங்கள் 60 வருஷ காலத்துக்கு பார்க்கக்குள்ள எத்தனையோ மாற்றங்கள் வருது. பனிப்போருக்கு முந்தைய காலம், பனிப்போருக்கு பிந்திய காலம், அதுக்கிடையில நாங்கள் பார்க்கிறோம் உலகப்போருக்கு, முதலாம் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், இப்படி இந்த மாற்றங்கள் வரைக்குள்ள போராட்டங்களை மாறும். நான் ஒரு கட்டுரையில குறிப்பிட்டிருந்தேன், சில போராட்டங்கள் வந்து இந்த போக்கினுடைய மாற்றக்கூடியது, சில உலகப்போக்கு போராட்டங்களினுடைய திசையை மாற்றக்கூடியது. இதை நாங்கள் அனுபவ ரீதியாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆகவே இந்த நேரம்ன்றது ஒரு முக்கியமான விடயமாக இருந்தாலும் இந்த நேரத்தை முன்னிலைப்படுத்தி நாங்கள் செயற்பட வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு இருந்தாலும் அது எல்லா காலத்திலும் சாத்தியப்படும் என்று இல்லை. குறிப்பாக ஒரு விடுதலை போராட்டங்களுக்கு அது பெரிய சவாலான ஒரு விடயமா தான் இருக்குது. அடுத்தது வந்து நாங்கள் வந்து உடனடியா யார்ட்டையும் போய் காலில் விழுகிறதுலையோ அல்லது நாங்கள் கையை பிடிக்கிறதுலையோ உடனடியாக விடயங்கள் நகரும் என்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் சரியான நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனா நான் இப்படியான விடயங்கள்ல நம்பிக்கை இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் என்றால், இப்ப நாங்கள் அமெரிக்கா இப்படியான நகர்வழி எடுக்குதுன்றதெல்லாம் நாங்கள் அதுல கதைச்சிருந்தோம். இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு விடயம் இப்பவும் மனசுக்கு நிற்கிறது. நான் ஒரு இடத்துல அதை வாசிச்சேன். நான் இந்த 95ஆம் ஆண்டு இந்த பொஸ்னியா மக்கள் மீதான இனப்படுகொலை நடக்கின்ற பொழுது அமெரிக்க ராஜாங்க திணைக்களகத்தில் இந்த போர்க்குற்றம் தொடர்பாக ஒரு இளநில அதிகாரிகள் தான் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறான். தகவல் சேகரிப்பு, தரவுகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறான். அப்போ வந்து பொஸ்னியாவிலிருந்து அனுப்பப்பட்டு கொண்டிருக்க விடயங்கள் இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு நிகழ்த்தப்பட்ட இந்த பெரிய இந்த கொடூரத்தை போன்ற புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம் போய்கொண்டிருக்குது. அதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த அந்த அமெரிக்க ராஜாங்க திணைக்களகத்தினுடைய இளநிலை அதிகாரிகள் வந்து மிக அதிர்ச்சி, விரக்தி, வெறுப்பு, அவர்களால் தாங்க முடியாத வலி அப்படியெல்லாம் அவர்களுக்கு இருந்ததாக இன்று அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தில் இருக்கின்ற சமந்தா பவர் அம்மையார் அவர்கள் தன்னுடைய ப்ராப்ளம் ஃப்ரம் ஹெல், ஏஜ் ஆஃப் அமெரிக்காவினுடைய அந்த அமெரிக்காவினுடைய காலப்பகுதியில் இடம்பெற்ற இனப்படுகொலைகள் தொடர்பாக ஒரு விடயத்தை அவர் எழுதியிருந்தார். அதிலே அவர் குறிப்பிடுகின்றார், இந்த ஒரு 5 இளநிலை அதிகாரிகள் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்திலிருந்து அவர்கள் ராஜினாமா செய்தார்கள். ஏனென்றால் அமெரிக்கா அந்த நீதியை வழங்குவதற்கு தாமதிக்குது என்று. இப்ப நாங்கள் அவ்வாறான அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்று அவர்கள் இளநிலை அதிகாரிகளாக இருந்தார்கள். ஆனால் அதே அவ்வாறான மனநிலை கொண்ட அதிகாரிகள் ஒரு உயர்நிலை அதிகாரிகளாக இருக்கின்ற பொழுது அல்லது இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் இது தொடர்பான மாற்றங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். அந்த மாற்றங்கள் என்றது என்ன சொன்னால் மாற்றம் ஏற்படும் என்றது நம்புறேன் நான். அந்த மாற்றங்களுடைய அந்த நேரத்தில் ஒரு விரைவுத்தன்மை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. நிச்சயமா ஒரு முக்கியமான விடயத்தை தொட்டீர்கள். பொதுவாகவே எங்களுடைய இந்த விடுதலை போராட்டம் பற்றி வருகிற பொழுது பொதுவாக கேட்கப்படுகிற கேள்விகள் ஏதும் நடக்குமோ என்று கேட்பார்கள். ஆகவே அதற்கு இந்த நேரம் சம்பந்தப்பட்டு வருகின்றபடினால் நீங்கள் சொன்ன விடயம் முக்கியம். இன்னொரு விடயம் இதில் கேட்க வேண்டும். இந்த சர்வதேசம் என்று நாங்கள் கூறுகிற வார்த்தை பிரயோகம் இருக்கிறதானே, இது பலவிதமான சந்தர்ப்பங்களில் பலவிதமான பொருட்கொண்டு பேசப்படுகிற ஒரு வார்த்தையாகத்தான் பார்க்கிறோம். சர்வதேசம் என்றால் என்ன என்கிற கேள்வி இருக்கிறது. சர்வதேசம் என்று யாரை குறிப்பிடுகிறோம் என்று நாங்கள் பேச வடிக்கெடுக்கிறோம். எங்களுடைய விடுதலை போராட்டத்தில் சர்வதேசம் என்பது என்ன, அதனுடைய வகிபாகம் என்ன என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. இதில் நாங்கள் ஏற்கனவே ஒரு சில இடங்களில் நாங்கள் இதை பற்றி உரையாடி இருந்தாலும் உங்களுடைய பார்வையில் சர்வதேசம் என்று கூறுகிறது மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்கிற பொழுது எதனை நீங்கள் கருதுகின்றீர்கள்? உங்களுக்கு தெரியும், என்னுடைய அனுபவம் என்றது ஓரளவு ஒரு குறிப்பிட்ட கால அனுபவம் தான். இன்னும் இந்த கற்றது கைமண்ணளவு என்பார்கள். அதுதான் எனக்கு தெரிஞ்ச இந்த கைமண்ணளவில் அந்த ஒரு துளி கைமண்ணளவும் இல்லை எனக்கு இருக்கிற அந்த அனுபவத்தில் நான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு முதல் இந்த நீங்கள் ஒரு விடயம் சொல்றீங்க, எதுவும் நடக்குமோன்னு கேட்கணும் இல்லை, எதுவும் நடக்குமோ என்று நாங்கள் கேட்கறதுக்கு முதல் என்ன நடக்கும் என்று கேட்கறதுக்கு முதல் என்ன நடக்க வேண்டும் என்றதில் நாங்கள் உறுதியாக இருக்க வேணும். எங்களுக்கு தன்னம்பிக்கை, அந்த மன உறுதி, ஆத்ம பலம், இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே என்ன நடக்க வேணும் என்றதை எங்களுக்கு என்ன வேணும் என்றதில் நிர்ணயிப்பு சக்தியாக நாங்கள் தான் இருக்க வேணும். அந்த அடிப்படையில்
அப்படி பார்க்கின்ற பொழுது அடுத்தவர் என்ன செய்தவர், என்ன செய்கிறார், என்ன செய்ய போறார் என்று பார்க்கறதை விட்டுட்டு நான் என்ன செய்தேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், அடுத்ததா என்ன செய்ய போறோம்ன்றதுல நாங்கள் கூடிய கவனம் செலுத்த வேணும். மற்றவர்கள் செய்வார் என்று பார்க்கறதை விட என்னால என்ன செய்ய முடியும் என்று நான் பார்க்கிறேன். மக்கள் என்றது ஒரு பெரிய பலம். அதுவும் ஒரு விடுதலை போராட்டத்தில் மக்களின் பலம் என்றது ஒரு முக்கியமானது. அது ஒரு அரசியல் போராட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் தான் ஒரு அரசியல் ஜனநாயக ரீதியான போராட்டத்தில் அரசியல்வாதிகளை அனுப்புறோம். எங்களுடைய பிரதிநிதிகளாக நாடாளுமன்றத்துக்கு நாங்கள் அனுப்புறோம். ஆகவே மக்கள் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கிறார்கள். என்ன இருக்கின்றால் மக்கள் தங்களுடைய பலத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்கள் பலம் என்றது ஒரு மிக முக்கியமானது. அது விடுதலை போராட்டத்துக்கு சரி, எங்களுடைய இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கும் சரி. ஸோ அந்த இடத்துல இருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது மக்கள் தங்களுடைய அந்த நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அப்ப இந்த நம்பிக்கையை கட்டி எழுதுற அதே வேளை ஒரு மக்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. அதாவது தனிநபர் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் இதை இப்படி எதை செய்யணுமாண்டு. நாங்கள் எல்லா மனிதர்கள் தான். எல்லா மனிதர்களும் தவறு நடக்கிறது. இது அதுக்காக நாங்கள் தவறு விட்டுடுவோம் என்றதுக்காக நாங்கள் பின்வாங்கிடக்கூடாது. முன்னுக்கு நாங்கள் விடயங்களை கலந்துரையாட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே இந்த மக்கள் நம்பிக்கையை கட்டியெழுப்பக்கூடிய வகையில இருக்கணும். சுருக்கமா ஒரு சின்ன கதையை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு அரசர் அங்க இருக்கிற மக்கள் எவ்வளவு நேர்மையாக இருந்தார்கள் என்று பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு முன்னாலே ஒரு பாட்குடத்தை வச்சுட்டு எல்லாரும் கொண்டு அதுக்குள்ள ஒவ்வொரு செம்பு பால் விடுங்கன்னு சொன்னாராம். அப்ப ஒவ்வொரு அதுல இருந்த அந்த அரண்மனையில இருந்த அந்த பகுதி குடிமக்கள் நச்சினமா இவ்வளவு பேர் அந்த செம்ப அந்த பெரிய கிடாரத்தை நிரப்ப போறார்கள், நான் அதுக்குள்ள கொண்டே ஒரு செம்பு தண்ணியை ஊத்தினா யாருக்கு தெரிய போதாண்டு எல்லாம் கடைசியில பார்த்தா எல்லாரும் அப்படி நச்சினமா. அப்படி நச்சா பிறகு அங்க பார்த்தால் அந்த பெரும் பானைக்குள்ளயோ அல்ல அந்த கிடாரத்துக்குள்ள பால் இல்லை, தண்ணி தான் இருந்தது. ஏனென்றால் எல்லாருமே அப்படித்தான் நச்சினோம். அது ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிள், அது ஒரு எதிர்மறையான எக்ஸாம்பிள். ஆனா மக்கள் இதுக்கு அடுத்த பக்கம் இந்த உதாரணத்துக்கு எதிர்மறையான பக்கம் ஒரு பாசிட்டிவா சிந்திக்கணும். ஒரு நேர்முனையில சிந்திச்சு நாங்கள் நேர்த்தியான வகையில எங்களோட நடவடிக்கைகளை கையாளுக்கணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்புறவனுக்கு தான் எதிர்காலம். அதைத்தான் என்னால் இப்ப சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். நிச்சயமாக அந்த தகவலோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். அந்த செய்தியோடு உண்மையில் ஒரு அற்புதமான கருத்துக்களை நீங்கள் சொன்னீர்கள். நன்றி நிர்மானுஷன். நாங்கள் இந்த சர்வதேசம் பற்றி தொட்டோம். அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் அதை பற்றி பார்க்கலாம். நேர்கள் நாளை இன்னும் ஒரு வித்தியாசமான தலைப்போடு நாளை பொழுது உங்களை சந்திக்கவிருக்கிறோம். இன்றைய பொழுதும் எங்களோடு ஆய்வாளர் நிர்மானுஷன் நேற்றும் இன்றைய பொழுதும் இணைந்து கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் உங்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய நன்றி நிர்மானுஷன். நன்றி தினேஷ், நன்றி நேயர்களே. ஆகவே அவரோடு இன்றைய பொழுதுக்கு விடைபெறுகிறோம். நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்து வருகிற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறலாம் நேயர்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நாமும் சுகவாழ்வும். ஜிடிவி தொலைக்காட்சியில் பிரதி சனிக்கிழமைகள் தோறும் பிரித்தானிய நேரம் 2 மணியிலிருந்து 3:30 மணி வரை இடம்பெறும் மருத்துவ சுகாதார கருத்தாடல் நிகழ்வான நாமும் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் இம்முறை